வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. டிஎன்பிசி குரூப் 2 2A பிரிலிம்ஸ் எக்ஸாம் 28/9/2025 ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. அதுக்கான ப்ரூஃப் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ப்ரூஃப் வீடியோனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்லைன் கோர்ஸ் வந்து எடுத்திருந்தோம். அந்த ஆன்லைன் கோர்ஸ்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்திருந்தது, இது ஜிகே மட்டும் இல்லாம தமிழ்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குது. ஸோ மொத்தமா எத்தனை கேள்விகள் வந்திருந்தது அப்படின்றத கம்ப்ளீட்டா டீட்டெயிலா பார்க்கலாம். எப்பவுமே நம்மளை நம்பி ஜாயின் பண்ணி படிச்சவங்களை விட நம்மளை யூடியூப்ல ஃபாலோ பண்றாங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றாங்க இல்லையா, அவங்க கேட்கறது சார் நீங்க நடத்தினது எவ்வளவு கொஸ்டின் சார் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோ நம்ம போட வேண்டியது நம்மளுக்கு கட்டாயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம அந்த எக்ஸாம்ல இருந்து நம்ம நடத்தினதுல எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்தது அப்படிங்கிறத ப்ரூஃபாகவும் போடுறத வழக்கமா வச்சிருக்கிறோம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஜிஎஸ் ஃபவுண்டேஷன் பேட்ச் பத்தின இன்டிமேஷனை சொல்லிட்டு போகலாம். அதாவது நாம எடுக்கக்கூடிய ஜிஎஸ் பேட்ச், இதுல இந்த சப்ஜெக்ட்லாம் எடுக்கிறோம். இதுல நான் கெமிஸ்ட்ரி எடுக்கவே இல்லை அண்ட் ஹிஸ்ட்ரி வந்து எடுக்கல. அதுக்கு மேலே தான் ஹிஸ்ட்ரி நம்ம கொஷின்ஸாக டிஸ்கஸ் பண்ணோம் யூடியூப்ல. கெமிஸ்ட்ரியில் ஒரு கொஷின் தான் வரும், ஆனால் நம்ம மொத்தமாக நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்காம நான் வச்சிருந்தேன். இது ஃபியூச்சரில் எடுத்து நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். இது ஜிஎஸ், அதாவது பொது அறிவு மட்டும், தமிழோ இங்கிலீஷோ மேக்ஸோ ரீசனிங்லாம் இல்லாமல் ஒன்லி ஜிஎஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு கிளாஸ். இது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மட்டும் இல்லாமல் மற்ற டிஎன்பிசி தேர்வுகள், எஸ்எஸ்சி, ரயில்வே, எஸ்ஐபிசி அண்டு மற்ற போட்டித் தேர்வுகள் எல்லா எக்ஸாமுக்கும் எங்கெங்கெல்லாம் ஜிஎஸ் வருதோ அதுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளாஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பைலிங்குவலாக இருக்கும். ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ், லைவ் கிடையாது. ரெக்கார்டட் அப்படிங்கிறதுனால நீங்கள் எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ, உங்கள் டைம் எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்கள் தாராளமாக இந்த வீடியோஸை பார்த்துக்கலாம். நான் ரெக்கார்ட் பண்ணி வீடியோ அதுக்கான பிடிஎஃப் ரெண்டுத்தையுமே அப்லோட் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் முதல் முறை மட்டும் இன்டர்நெட் கனெக்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய வீடியோ அண்ட் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் மொபைல் ஆப்ல. அதன் பிறகு அந்த மொபைல் ஆப்லேயே நீங்க ஆஃப்லைன்லயே வீடியோ பிடிஎஃபை பார்த்துக்கலாம். ஆனா இந்த வீடியோ பிடிஎஃபை நீங்க உங்களுடைய மொபைல் பர்சனல் ஸ்டோரேஜ்லயோ அல்லது லேப்டாப் ஸ்டோரேஜ்லயோ ஸ்டோர் பண்ண முடியாது. பிரைவசி பாலிசினால அப்படி வச்சிருக்கிறோம். அதே போல ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாது, பிரிண்ட் அவுட் யாருக்கும் ஷேர் பண்றது இதெல்லாம் முடியாது. ஏன் அப்படின்னா இது முழுக்க முழுக்க நாமளா எடுத்த நோட்ஸ். இது எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து காப்பி பண்ணது, ஒரு புக்கை அப்படியே கட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதெல்லாம் கிடையாது. கம்ப்ளீட்டா நாம படிச்சு நோட்ஸ் எடுத்ததுன்றதுனால தான் இவ்வளவு பிரைவசி இதை நம்ம ஃபாலோ பண்றோம். நீங்க அடுத்த வருஷத்துக்கு, அதாவது 2026 குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 நோட்டிபிகேஷன் வருமா? கண்டிப்பா வரும். அதுக்கு நீங்க படிக்க தயாரா இருந்தீங்கன்னா தாராளமாக இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நோட்ஸ் எழுதி, கைப்பட எழுதி நீங்க நோட்ஸ் எடுங்க. அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல நீங்க அடுத்தது வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம் நீங்க படிக்கிறீங்கன்னா தாராளமா இந்த கோர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மற்ற காம்படேட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேவைப்படுறவங்க நம்பிக்கையும் விருப்பமும், நாம இதை நம்பி படிச்சா பாஸ் பண்ணிடுவோன்ற தைரியமும் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி தாராளமாக படிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டி இதுக்கான கோர்ஸ் வேலிடிட்டி. ஃபீஸ் 3500 ரூபா. மொத்தமா நீங்க ஜாயின் பண்ணணும்னா, தனித்தனியா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஜாயின் பண்ணணும்னா இதான் இதுக்கான ஃபீஸ். எக்ஸாம் குரு காளி அப்படிங்கிற மொபைல் ஆப் தான் நம்ம கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். இது ஆண்ட்ராய்டு, ஐபோன், வெப்சைட் எல்லாத்துலயுமே இந்த லிங்க் கொடுத்துருக்கிறோம். எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. எதுல சார் இந்த வீடியோ பார்க்க முடியும்னா உங்களுடைய பிசி, லேப், டேப், மொபைல்ல எல்லாத்துலயுமே பார்த்துக்க முடியும். இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ண வேண்டாம். வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன் எப்படி ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம ப்ரூஃப்குள்ள போயிடலாம். முதல் கேள்வி, பின்வரும் கூற்றுகள்ல நான் ஒட்டுமொத்தமா எல்லா சப்ஜெக்டையும் ஒன்னா ஒரே வீடியோல சொல்லிடுறேன். தனித்தனியா வீடியோ போடல, ஒரே வீடியோல எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றிய கூற்றுகள்ல எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. முதல் கூற்று, காங்கிரசின் தந்தை ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். கரெக்ட் தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. எது சரியானதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் தலைவர் சுரேந்திரநாத் பானர்ஜியா? யாரு? உமேஷ் சந்திர பானர்ஜி. சுரேந்திரநாத் பானர்ஜி தேசிய விடுதலை அமைப்பை நிறுவினார். சரி. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னா 1 and 3 கரெக்ட். இதுக்கான ப்ரூஃப் பார்த்துடலாமா? இது முழுக்க முழுக்க நம்ம கிளாஸ்ல நம்ம எடுத்தது தான், வேற யாரும் எடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன் அப்படி சொல்றதை நீங்க ப்ரூஃப் பார்த்தா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பாருங்க, ஃபாதர் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். முடிஞ்சுச்சா? முதல் கூட்டம் கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரியில் நடந்தது. உமேஷ் சந்திர பானர்ஜி தலைமை தாங்கியிருக்கார். இது வந்து அந்த பேஜ் நான் ஃபுல்லா கொடுத்துருக்கிறேன். ஃபுல்லா படிச்சு காட்ட டைம் இல்லை, நான் இருக்கிற எல்லா கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணணுன்றதுனால நான் ஃபாஸ்டா போறேன். இருக்கிறத மட்டும் காட்டிட்டு போறேன், அதாவது அது கரெக்டான ப்ரூஃப் மட்டும். நேஷனல் லிபரேஷன் ஃபெடரேஷன் 1919 25 காலத்துல செயல்பட்டது. மாண்டேக் செம்ஸ்போர்டு சீர்திருத்தத்தை சப்போர்ட் பண்ணி சுரேந்திரநாத் பானர்ஜி இருக்கும் பொழுது உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். ஸோ 3 ப்ரூஃபும் காட்டிட்டோமா? அடுத்து இரண்டாவது கேள்வி,
அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் 42வது சட்ட திருத்தம் 1976. ஸோ இதுக்கான ப்ரூஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாகம் 4 நம்ம எடுக்கும்போது 42வது சட்ட திருத்தம் 1976 காரணம் ஸ்வரன்சிங் கமிட்டி இருக்கா. கேள்வி எண் 3 1994 தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம். இது நம்ம தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம்னு எடுக்கல, பொதுவாக பஞ்சாயத்து ராஜ்னு எடுத்துக்கிறோம். அதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணலாம். நான் ஏற்கனவே கிளாஸ்ல என்னுடைய பெய்டு கோர்ஸ் இருக்கவங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். அப்படியே பிளைண்டா என்ன கேட்பாங்க, சார் நான் வீடியோ பார்க்காம பிடிஎஃப் மட்டும் பார்த்துட்டு போட்டோமா? நோ, வீடியோ பாருங்க. கடைசி டைம்ல ரிவிஷனுக்கு பிடிஎஃப் யூஸ் பண்ணுங்களே தவிர வீடியோ பாருங்க. ஏன்னா நான் வீடியோவில் தெளிவாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஒவ்வொரு விஷயத்தையும். நீங்க சும்மா படிச்சுட்டு போறது எந்த யூஸும் கிடையாது. ஈவன் குரூப் 4 இருந்தாலும் அடுத்த வருஷம்லாம் குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான், நம்ம கோர்ஸும் அப்படிதான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்குறோம். ஸ்டாண்டர்ட் அப்படிதான் மெயின்டைன் பண்றோம். எப்படி வேணா கொஸ்டின் கேட்பான். அப்ப நாம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் புரிஞ்சு படிச்சுக்கிட்டு போனோம். கடைசியில நம்ம படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு போறோம். நம்ம படிச்சதே வரலன்னா கூட படிச்சதை வச்சு ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அந்த மெத்தட் தான் இது. 2வது கிராம சபா கரெக்ட். 7வது டாக்ஸேஷன் கிடையாது. 12வது பெனால்டிஸ் கரெக்ட். ஸோ 1, 3 சரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம டைரக்டா இல்லை, இன்டைரக்டா தான் புரிஞ்சுக்கணும். சாப்டர் 2 7 பார்க்கலாமா? 1, 2 2வது கிராம சபா. 3, 4, 5, 6, 7 டிஸ்குவாலிஃபிகேஷன். 8 தான் என்னன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பஞ்சாயத்து பவர் இதெல்லாம் வருது. அப்போ அவன் 7 என்ன கொடுத்துருக்கான், டாக்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். தப்பு. டாக்ஸ் அதுக்கு அப்புறம் தான் வருது. டாக்ஸ் எங்க வருது? 7, 8, 9ல தான் டாக்ஸ்லாம் வருது. அப்ப இது தப்பா? அப்ப நம்ம ஈஸியா 1 கரெக்ட் 2 தப்புன்னு சொன்னாலே 1 கரெக்ட் 2 தப்பு, 2 வரக்கூடாது, 1 கட்டாயமா கரெக்ட். 12வது டீல்ஸ் வித் பெனால்டிஸ். ஸோ இது ஒரு ஃப்ளூக்ல தான் நம்ம போட முடியும். எல்லாமே நம்ம அப்படியே அக்யூரேட்டா நடத்துனது 100% அப்படியே கொஸ்டின் பேப்பர்ல வரலாம். சில நேரங்களில் நம்ம படிச்சதை வச்சு புரிஞ்சுக்கிட்டு ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ற மாதிரியான ஆன்சரும் இருக்கலாம். ஸோ இது டைரக்டா பஞ்சாயத்து ராஜ்ல இது மொத்தமா இது இந்திய அரசமைப்புக்கானது. ஆனா கேள்வி கேட்டது தமிழ்நாடு பஞ்சாயத்துக்கானது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். 4வது கேள்வி தவறான இணையை கண்டுபிடிக்கவும். தேசிய மனித உரிமைகள் ஆணையம், தகவல் ஆணையம் கரெக்ட். இது 2 தப்பு. ஸோ கேட்டிருக்கிறது தவறானதை கேட்டிருக்கிறாங்க. அப்ப 3, 4 தவறு. கொஸ்டின் பார்த்து கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணணும். பாருங்க, மத்திய தகவல் ஆணையம் 2005, மாநில தகவல் ஆணையமும் 2005 சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தமிழ்நாட்டில். இந்தியாவிலே முதல்ல நம்ம தான் உருவாக்கணும். அடுத்தது பாருங்க, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அக்டோபர் 12, 1993. மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஏப்ரல் 17, 1997. அடுத்தது பாருங்க, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் 64 சந்தானம் கமிட்டி. சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ 63 ஏப்ரல் 1. அதுக்கும் காரணம் சந்தானம் கமிட்டி தான். ஸோ எல்லாத்தையும் தெளிவாக கொடுத்துட்டோமா? நம்ம வழக்கமா சொல்லுவோம்ப்பா, நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியில இருந்து ஒரு கொஸ்டின் இல்லாம இருக்கவே இருக்காது. கேட்டுட்டாங்க. ஏப்ரல் 1 வாரம் பாரதிதாசனுடைய பிறந்த தினம். அதை தமிழ் வாரமாக நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம யூடியூப்ல நடத்தியிருந்தோம். யூடியூப்ல கடைசியா 2 வீடியோ போட்டிருந்தோம்ப்பா. இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க. இதுல 2 கொஸ்டின் வரலன்னா இதுக்கப்புறம் நான் கிளாஸே எடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தேன். கேட்டிருக்கிறாங்க. இது ஏப்ரல் 22, 2025 நம்ம முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவிச்சது. பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்தநாளை முன்னிட்டு ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என்று அழைக்கப்பட்டது. இது அறிவிக்கப்பட்டது. அது பல டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்கிறோம். இடஒதுக்கீடு தொடர்பான சட்ட திருத்தம். இதுதான் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். இதுதான் கடைசியா பண்ணிருக்கிற ஒரு முக்கியமான சட்ட திருத்தம் ஆஸ் ஆஃப் நவ். இது 2023 கொண்டு வந்தாங்க. இது பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய, இடஒதுக்கீடு அளிக்கக்கூடிய சட்ட திருத்தம். 33% இடஒதுக்கீடு எம்எல்ஏ அண்ட் எம்பி, லோக்சபா எம்பில கொடுக்குறாங்க. கரெக்ட். இது எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடுக்கு பொருந்தாதுன்னு கொடுத்துருக்காங்க. பொருந்தும், அது இதுக்குள்ளாரே வரும். 25 ஆண்டுகளுக்கு இந்த ஒதுக்கீடு வழங்கப்படும். கிடையாது, அப்படியே கண்டினியூஸா வழங்கப்படும். தொகுதி மறுவரையறைக்கு பயிற்சிக்கு பிறகுதான் நடைமுறைக்கு வரும். டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நடைமுறைக்கு வரும். எதுன்னு கேட்டிருக்கிறாங்க? எது சரின்னு கேட்டிருக்காங்களா? அப்போ 1, 4 சரி. ப்ரூஃப் பார்த்துடலாமா? நம்ம கைப்பட எழுதின நோட்ஸ் பாருங்க. 106வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2023, 128வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா. மசோதாவுக்கும் சட்டத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. பில்லுக்கும் ஆக்டுக்கும். அதையே தெளிவா நம்ம கிளாஸ்ல எடுத்துருக்கிறோம். இது பெண்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்கக்கூடிய சட்டம். 33%, 3 1/4. இது நடைமுறைக்கு வர்றதுக்கே 15% இயர்ஸ் கிடையாது, 15 வருஷம் ஆகும் அப்படின்றது மீனிங். பர்சன்டேஜ் கிடையாது. சரியா? அதாவது இது நடைமுறைக்கு வர்றதுக்கு 15 ஆண்டுகள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க.
லோக்சபாலையும் எம்எல்ஏ சட்டமன்றத்திலையும் இவ்வளவு இடஒதுக்கீடு தராங்க பெண்களுக்கு. இது பாருங்க, இன்க்ளூடிங் எஸ்சி எஸ்டி தெளிவா கொடுத்துருக்கனா, இன்க்ளூடிங் பொருந்தாதுன்னு கொடுத்துருக்காங்க. பொருந்தும் 25 ஆண்டுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் கொடுத்துருக்காங்க. இல்ல 15 ஆண்டுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, இதை பத்தி நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸே பண்ண முடியும். சரி, கடைசி பாயிண்ட் பாருங்க. ஆஃப்டர் 2026 டீலிமிட்டேஷன் ப்ராசஸ், இது எப்போ நடக்கும்? 2026 செய்யக்கூடிய தொகுதி மறுவரைக்கு அப்புறம் தான் நடக்கும். அப்போ 1-4 சரி. கேள்வி எண் 7, சரியான பொருத்தங்களை கண்டுபிடிக்கவும். பாருங்க, இதுல இது சரின்னா தேசிய சுகாதார சேவை ஆரம்ப சுகாதார நிலையம். பாருங்க, இது இங்கிலீஷ்ல நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் கரெக்ட், பிரைமரி ஹெல்த் சென்டர் கரெக்ட். இங்க பாத்தீங்கன்னா NRHMனா நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன். இது ரூரல்னு வந்திருக்கணும். சரியா, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் இந்த ஆன்சர் செக் பண்றதுக்கு ப்ரூஃப் காட்டுறது முன்னாடி கொஸ்டினை பாருங்களேன். நேஷனல் ரியல் ஹெல்த் மிஷன், தேசிய சுகாதார சேவை மையம். இங்க எங்கனாவது இதுக்கும் ஏதாவது மீனிங் கரெக்டா பொருந்துதான்னு பாருங்க. தமிழ் டிரான்ஸ்லேஷன் சரியா? இதுவே பெரிய தப்பு. ஏன்னா நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படின்னு சொல்லும்போது தேசிய ஊரக மருத்துவ திட்டம் அப்படின்னு வந்திருக்கலாம். தேசிய சுகாதார சேவை மையம் இங்கிலீஷ் தமிழ்ல கொடுத்து இங்கிலீஷ்ல பாருங்க கொடுத்துருக்கான். சரி, இது இருக்கட்டும். இதை வச்சு மற்றது நம்ம பார்க்கும்போது சரி, நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் பிரைமரி ஹெல்த் சென்டர். அப்போ 1-3 சரி. இதுதான் சரியானதுன்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ப்ரூஃப் பார்த்துடலாம். NRHM இது தப்புன்னு தெரிஞ்சுக்கலாம். நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் NRHM தேசிய சுகாதார இயக்கம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா, இல்லை நான் பிடிஎஃபாக கொண்டு வந்தேன், அந்த வீடியோ நான் எடுத்துட்டு வரல. நம்ம பெய்டு கோர்ஸ் இருக்கவங்களுக்கு தெரியும். இதை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணும்போது இது மூலமா தான் இப்ப நம்ம ஒவ்வொரு கிராமங்கள்லயும் ஒரு 10 கிலோமீட்டருக்கு எது இருக்குது, PHC இருக்குது, பிரைமரி ஹெல்த் சென்டர் ஆரம்ப சுகாதார நிலையம். இது மூலமா தான் நமக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம என்ன பண்ண முடியும், திடீர்னு ஏதாவது பாம்பு கடிச்சிச்சு, பூச்சி கடிச்சிருச்சு, ஏதாவது பிரச்சனைனா இமிடியேட்டா ஒரு சின்ன PHக்கு போக முடியும். அதுக்கப்புறம் தான் GHக்கு போகும். கரெக்டா? இதை நான் கிளாஸ்ல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஒரே பாயிண்ட்ல 2 இருக்குது, ஒரே பாயிண்ட்ல 2. அப்ப NRHM தப்பு, PHC சரி. அப்ப 3 சரி 4 தப்பு. அவங்க என்ன கேட்டுக்கிறான்னா எது சரியானதுன்னு கேட்டிருக்கிறான். 3 வரணும், 4 வரக்கூடாது. 4 வரக்கூடாது. அப்ப 3 வரணும்னா 1, 3 இது 2 ஏதாவது ஒன்று தான் ஆன்சரா இருக்கணும். அடுத்தது பாருங்க, நேஷனல் ஹெல்த் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் NHPS. சப்போஸ் இதுல ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் ஸ்கீம், சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அதை சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸ்கீம் அண்ட் சர்வீசஸ் இப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இது ரெண்டும் 1-3 சரி. அடுத்ததாக திட்டங்களை பொறுத்த சொல்றாங்க. நான் ஒரே திட்டத்தை மட்டும் பொறுத்துறேன். ஆஜீவிகா வறுமை ஒழிப்பு, நான் முதல்வன் திறன் மேம்பாடு தெரியும், பசுமை வீடுகள்னா சூரிய சக்தி கொடுக்கறது, மதி பஜார், மதினா பெண்கள் அவங்களுக்கு சுய உதவி குழு கொடுக்கக்கூடிய கடன்கள், அது தொடர்பானது. நான் என்ன பண்றேன்னா ஆஜீவிகா மட்டும் பொறுத்துறேன். டிக்கு 3 வர்றது ஒரே ஆப்ஷன் தான். எல்லாமே நம்ம இதுல இந்த மதி பஜார் தவிர்த்து 3மே நடத்திருக்கிறோம். பட் டைம் கன்சர்ன் காரணமா நான் ஒன்னே மட்டும் ப்ரூஃப் ஒன்று காட்டுறேன். ஏன்னா அதை வச்சு ஆன்சர் சொல்லிட்டு போயிடலாம். ஆஜீவிகா பாத்தீங்கன்னா நான் வழக்கமா சொல்லுவேன் இதே போல. கான்ஸ்டியூஷன்ல கான்ஸ்டியூஷனல் பாடி, நான் கான்ஸ்டியூஷனல் பாடியில 2 கொஸ்டின் வரும். 2 டாபிக் 2 கொஸ்டின். எக்கனாமிக்ஸ்ல லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் முக்கியமான திட்டங்கள்னு சொல்லிட்டு, அதுல இருந்து கண்டிப்பா 2 கொஸ்டின் வரும். வந்துருச்சு பாருங்க. அடுத்தது ஆஜீவிகா நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் கீழே வர்றது. என்னுடைய நோக்கம் என்னன்னு படிங்க. To reduce poverty by enabling the poor household to access gainful self-employment and skilled wage employment opportunity. என்ன பண்ணணும், வறுமையை ஒழிப்பதற்காக ஏழை குடும்பங்களின் லாபகரமான சுயதொழில் மற்றும் திறமையை ஊதிய வேலை வாய்ப்புகளை அணுகுமுறையின் மூலம் வறுமையை குறைத்தல் தான் அதோட நோக்கம். ஸோ பாவர்ட்டி ரிமூவல், பாவர்ட்டி வறுமை ஒழிப்பு, முடிஞ்சு போச்சு. கேள்வி எண் 9 வரிசைப்படுத்த சொல்றாங்க. ஸோ தென்னிந்திய புரட்சி தான் முதல்ல வரணும், அதுக்கப்புறம் தான் வேலூர் கழகம், அதுக்கப்புறம் தான் சிப்பாய் கழகம், அதுக்கப்புறம் தான் சட்ட மறுப்பு இயக்கம். ஸோ அப்படியே போகும்பொழுது ரிவர்ஸ்ல போனோம். 4, 3, 2, 1 ஆப்ஷன் டி கரெக்ட். இதுக்கான ப்ரூஃப் பார்த்துடலாமா? 1820 தென்னிந்திய புரட்சி, 1806 வேலூர் கழகம், 1857 சிப்பாய் கழகம், சிவில் டிசோபிடியன்ட் மூவ்மெண்ட் சட்ட மறுப்பு இயக்கம் 1930 சால்ட் சத்தியாகிரகா, சால்ட் மார்ச்சோட ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க.
அடுத்தது இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இது கரெக்டாவே கொடுத்துட்டான். அவன் என்ன பண்ணிருக்கணும்னா இதை கொடுத்துருக்க கூடாது, இதை கொடுக்காம வரிசைப்படுத்தணும்னு சொல்லியிருக்கணும். கால வரிசைப்படுத்தணும், அவனே காலத்தை கொடுத்துட்டு வரிசைப்படுத்த சொன்னா என்ன சொல்றது? இது நாம நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல போட்டோவா போட்டிருக்கிறோம், செக் பண்ணி பாருங்க. இது ரொம்ப பழசு. நான் கிட்டத்தட்ட டெலகிராம் குரூப் ஸ்டார்ட் பண்ணது 2020. அப்பவே இதை நான் கைப்பட எழுதி, இதை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ எழுதுன நோட்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு. இது எப்பயோ எழுதுனது 2020க்கு முன்னாடியே. பட் நான் டெலகிராம் குரூப் ஸ்டார்ட் பண்ண உடனே இது போட்டோ எடுத்து டெலகிராம் குரூப்ல போட்டிருக்கிறேன். நல்லா கவனிங்க, பாருங்க தெளிவா ஒவ்வொன்றுத்தையும் எவ்வளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. சில பேர் கேட்டாங்க எப்படி நோட்ஸ் எடுக்கணும், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் பாருங்க. தென்னிந்திய அரசுகள்ல நம்ம பல்லவ பேரரசு, பிற்கால பல்லவர்கள், இதுல 2ஆம் சிம்மவர்மன். ஸோ அதுல இருந்து ஆரம்பிக்குது. அப்படியே வந்தீங்கன்னா சிம்ம விஷ்ணு, அவனிச்சிம்மன், உலகின் சிங்கம் அழைக்கப்பட்டவன் என்னுடைய மகன். அடுத்து அவருடைய மகன் 1ஆம் மகேந்திரவர்மன். இவர் தான் சங்கீரண ஜாதி, குணபரன், சத்யசந்தன், சேத்தகாரி, சித்திரக்காரப்புலி, விசித்திர சித்தன், மத்த விலாசன், இப்படி எல்லாரும் அழைக்கப்பட்டதுன்னா 1ஆம் மகேந்திரவர்மன் தான். இவர் தான் குடைவரை கோயில நிறுவனத்துல மிக பிரசித்தி பெற்றவர். 1ஆம் நரசிம்மவர்மன் அவங்க மகன். இவர் தான் என்னன்னா ஒற்றைக்கல், அந்த இதுல பாத்தீங்கன்னா மாமல்லிபுரத்துல இருக்கு இல்லையா, அதெல்லாம் முக்கியமான ஆள் இவர் தான். இவருடைய காலத்துலதான் யுவான் ஸ்வாங் சீன பயணி வந்து இங்க வராரு. இவர் தான் மாமல்லன், மகாபலிபுரத்தை உருவாக்குறதுனால மாமல்லன், வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்பட்ட வாதாபியை ஜெயிச்சதுனால. இவங்க மகன் பார்த்தீங்கன்னா 2ஆம் மகேந்திரவர்மன், 1ஆம் பரமேஸ்வரவர்மன். இவங்க மகன் 2ஆம் நரசிம்மவர்மன். அடுத்தது 2ஆம் பரமேஸ்வரன். ஸோ இவர் தான் கட்டுமான கோயில்களுக்கு பிரசித்தி பெற்றவர், பேர் போனவர் இவர். அப்படியே வந்தீங்கன்னா இவர் தான் ராஜசிம்மன் அழைக்கப்பட்டவர். ராஜசிம்மன் 2ஆம் நரசிம்மவர்மன் தான் ராஜசிம்மன். அடுத்தது அப்படியே வந்தீங்கன்னா 2ஆம் நந்திவர்மன். நான் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்பேன். நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு முன்னாடி நான் அடால ஒர்க் பண்ணும்போது தான் எடுத்துட்டு வரேன், பார்த்தவங்களுக்கு புரியும். இப்ப சொல்றேன், நீங்க மறக்க மாட்டீங்க. நல்லா கவனிங்க. 1ஆம் நரசிம்மவர்மன். நரசிம்மன்னா பெருமாள் தானே, ஆனா இவர் கட்டது சிவன் கோயில். பாருங்க, காஞ்சி கைலாசநாதர் கோயில கட்டியது இவர் தான், நரசிம்மவர்மன் ராஜசிம்மன். சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, பெருமாள் சிவன் கோயில் கட்டார். அப்படியே இங்க வாங்க. 2ஆம் நந்திவர்மன். நந்தி சிவன் கோயில தானே இருக்கும், ஆனா இவர் கட்டினது என்ன கோயில் பாருங்க, காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயிலை கட்டினார். மறக்க மாட்டீங்களா நீங்க? நந்திவர்மன்னா சிவன், ஆனா அவர் கட்டினது பெருமாள் கோயில். அதுக்கு முன்னாடி பார்த்தது பெருமாளை பார்த்தோம், அவர் என்ன கட்டினாரு, நரசிம்மனை பார்த்தோம், அவர் எதை கட்டிருக்காரு, சிவன் கோயிலை கட்டியிருக்காரு. அதுதான் நம்ம பிரசித்தி பெற்ற காஞ்சி கைலாசநாதர் கோயில்னு சொல்றோம்ல, அதை கட்டினவர். ஸோ இப்படி வந்து நோட்ஸ் எடுக்கணும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாகவும் நீங்க எடுத்துக்கலாம். நோட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆகும். ஸோ இதை வச்சு பார்க்கும்பொழுது எல்லாமே லைனா நம்ம கொடுத்தது அவனே கொடுத்துருக்குறான். சிம்ம விஷ்ணு, மகேந்திரவர்மன் 1, நரசிம்மவர்மன் 1, ராஜசிம்மன் தானே கடைசியில் இருக்காரு, ராஜசிம்மன் தான் கடைசியில் இருக்காரு. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். பொறுத்துக்க கேட்டிருக்கிறாங்க. நிலையான நிலவரி திட்டம், இது காரன் வாலிஸ், இது இப்படி வந்திருக்கணும். ஸோ 2ம் தப்பு, மற்ற 2ம் சரி. எது சரின்னு கேட்டிருக்கிறாங்க. 3, 4 சரியா? 3, 4 சரி. இதுக்கான ப்ரூஃப் பார்த்துடலாமா? கர்சன் பிரபு காலத்துல நடந்த முக்கியமான விஷயங்கள்ல வங்க பிரிவினை 1 சரி. டல்ஹவுசி தான் என்ன பண்ணாரு, முதல் முறையா நிறைய விஷயம் கொடுத்துருப்போம், நான் நம்ம ஃபேக்ட் மட்டும் காட்டுறேன். முதல்ல ரயில்வே பணியை துவங்கினாரு, அதனாலதான் ரயில்வே திட்டத்தினுடைய தந்தை. காரன் வாலிஸ் நிரந்தர தீர்வு, இதுதான் ஃபர்ஸ்ட்ல இவர் ஸ்டார்ட் பண்ணது. ஜமீன்தாரி, இதுதான் நம்ம பின்னாடி நிலையான நிலவரி திட்டம் அப்படின்னு சொல்றோம். ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்போம். காரு நிலையா நிற்கும், நான் வீடியோ யூடியூப்ல போட்டுருக்கிறேன் பாருங்க, ஷார்ட்ஸ்ல. காரு நிலையா நிற்கும், அப்ப நிலையான நிலவரி திட்டம் காரன் வாலிஸ். ஹேஸ்டிங் பிரபுவோட காலத்துல 1820 சென்னையில தாமஸ் மன்ரோ அப்படிங்கிற ஒரு ரைட் வாரி சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இதாதுக்கான ப்ரூஃப். அடுத்தது கால வரிசைப்படுத்த சொல்லிட்டாங்க. ராஜாஜி பிளான் இது ஸ்டார்ட் பண்ணது இந்திய தேச ராணுவம் மீதான விசாரணை. இந்த விசாரணை 1945-46 நடந்தது. ஸோ கடைசியா நடந்தது விசாரணை தான். இதை வச்சு நம்ம லாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? இது நம்மளுக்கு கரெக்டா தெரியலனா கூட ராயல் இந்திய விமானப்படை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ராயல் இந்தியன்னு சொல்றாங்க. அப்ப எங்களுக்கு பிரிட்டன்கார ஆரம்பிச்சது தான். 47க்கு அப்புறம் ஆரம்பிக்க வாய்ப்பு இல்லை, அதுக்கு முன்னாடி தான் இருக்கும். அப்ப இதுல கண்டிப்பா இது வர்றதுக்கு இது என்னன்னே தெரியாது நம்மளுக்கு, நம்ம நடத்தவும் இல்லை. அப்ப இது 3 தான் தெரியும். இதை வச்சு பார்க்கும்பொழுது கடைசியா வர வேண்டியது தானே வரும். அப்ப 1 வர்றது ஒரே ஆப்ஷன் தான். இதுக்கான ப்ரூஃப் பார்த்துடலாமா? INA ட்ரையல் 45 to 46. இதுல யாரெல்லாம் பங்கெடுத்தாங்க பாருங்க. ஜவஹர்லால் நேரு,
புலாபாய் தேசாய், ஆசாஃப் அலி, அருணா ஆசாஃப் அலி, தேஜ் பகதூர் சப்ரோ, கைலாஸ் நாத் கட்ஜு, KN கட்ஜு அப்படிங்கிறவர். இப்ப இருக்க கட்ஜு இருக்காருல அவங்க அப்பா. INA ஆகஸ்ட் 1942 உருவாக்குனது. உருவாக்கும் போது நம்ம நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாலுமே முக்கியமான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது சுபாஷ் சந்திர போஸ். அதுக்கு முன்னாடி மோகன் சிங், அதுக்கு முன்னாடி ராஜ் பிகாரி போஸ். அடுத்தது பாம்பேல அறிவிச்ச திட்டம் தான் CR திட்டம் 1944. 13வது கேள்வி, அடிப்படை கடமைகள் பற்றி சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இறையாண்மை ஒற்றுமையை பாதுகாக்கணும், இயற்கை சூழலை பாதுகாக்கணும், மேம்படுத்தணும், பாரம்பரிய பன்முகத்தன்மையை பாதுகாக்கணும், தனியார் உடைமைகளை பாதுகாக்கிறதுல பொது உடைமைகளை தான் பாதுகாக்கணும். ஐ பொது சொத்துக்களை பாதுகாத்தல். ஷார்ட்கட்டா சொல்லி கொடுத்துருப்போம். 1 2 3 கரெக்ட். இதுக்கான ப்ரூஃபை பார்த்துடலாம். இந்தியாவுடைய இறையாண்மையை நம்ம பாதுகாக்கணும், தேசியத்தை மதிச்சு நடந்துக்கணும், சுதந்திர போராட்டத்தில் உன்னத உணர்வுகளை பாதுகாக்கணும், பின்பற்றி நடக்கணும், இறையாண்மையை பாதுகாக்கணும், ஒருமைப்பட்ட பாதுகாக்கணும், நாட்டை காப்பாற்றணும், தேவைப்பட்டால் நம்ம நாட்டு நலப்பணிகளை செய்யணும், சமய மொழி வட்டார எல்லாத்தையும் அந்த பிரிவினை கடந்து நம்ம ஒற்றுமையா சகோதரத்துவத்தோடு இருந்திருக்கணும், பண்பாட்டின் பாரம்பரியத்தை மதித்து போற்றி காக்கணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், அறிவியல் மனப்பான்மையை வளர்த்துக்கணும், பொது சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும். நான் ஷார்ட்கட்டோட சொல்லி கொடுத்துருப்பேன் இந்த கான்செப்ட் எல்லாமே. முன்னுரிமை அட்டவணையை வரிசைப்படுத்துக. இது நம்ம டைரக்டா நடத்தல, நம்ம எப்பவுமே சொல்றதுதான். ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா படிச்சு புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க அடுத்தது போனோமே தவிர சும்மா ஒரு வீடியோ பாக்குறது அல்லது ஒரு புக்கை வச்சு நடத்திட்டு போறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் புக்கா நீங்க போட்டு கொடுத்துருங்க சார். புக்கா போட்டு கொடுத்தாலும் நோ யூஸ். நம்மகிட்ட இல்லாத புக்கா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு லட்சுமிகாந்த் இல்லையா, உங்கள்ட்ட 6th to 12th ஸ்கூல் புக் இல்லையா, இல்ல பிபின் சந்திரா புக் இல்லையா, ஜஹரான் ஜோஷி இல்லையா, DD பாஸ் இல்லையா, வெங்கடேசன் சார் புக் இல்லையா, சந்திரசேகரன் சார் புக் இல்லையா? ஏன் இல்லை? இத்தனை புக் ஏன் நம்மளால பண்ண முடியல? நாம புரிஞ்சிக்கல, புரிஞ்சு படிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வரிசைப்படுத்துக அப்படிங்கிறத உங்களுக்கு எதுவுமே புரியலனா கூட நமக்கு வச்சிருக்கக்கூடிய ஆர்டிகல் வச்சு நீங்க சொல்லலாம். முதல்ல பிரசிடென்ட் வருவார். பிரசிடென்ட்டே கிடையாது, அவர் தான் நம்பர் 1. நான் இது ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், நான் யூடியூப்ல அந்த வீடியோ போடுறேன். அடுத்தது இந்த ஆர்டர் எப்பவுமே கேட்குறான். இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட்ஸ் ஆர்டர், பிரசிடென்ட் இல்லை பிரசிடென்ட்ஸ் ஆர்டர். அதாவது இவங்கெல்லாம் முதல் இடத்துல, இவங்கெல்லாம் 2வது இடம். இந்த வரிசையில் தான் உங்களுக்கு அதிகாரம், இந்த வரிசையில் தான் உங்களுக்கு நான் மதிப்பு மரியாதை கொடுக்கணும்னு இருக்குது. அதாவது அரசு மரியாதை. அப்போ அந்த ஆர்டர் நான் எடுக்கிறேன். பிரசிடென்ட் கிடையாது, 2வது வைஸ் பிரசிடென்ட். ஸோ வைஸ் பிரசிடென்ட் வரல. ஸோ வைஸ் பிரசிடென்ட் 3 இடத்துல வராது. சரி, அடுத்தது போகும். மக்களவையினுடைய சபாநாயகர், மாநில முதலமைச்சர், மத்திய இணையமைச்சர். இந்த மத்திய இணையமைச்சர் நீங்க எதுவுமே சேர்த்துக்காதீங்க. இவர் வந்து ஒரு ஒப்புக்கு ஜப்பானி. என்ன சார் எப்படி சொல்றீங்க? தப்பா நினைச்சிடாதீங்க, புரியறதுக்காக சொல்றேன். த மோஸ்ட் பவர்ஃபுல் கேபினெட் தான். கேபினெட் இருந்தாங்கன்னா வந்திருக்கலாம், கேபினெட் இல்லை. சரியா? அவங்களுக்கு அசிஸ்ட் பண்றவங்க தான் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், துணை அமைச்சர், இணை அமைச்சர். அது அவங்களுக்கு கணக்கில் இல்லை, அவங்க விட்டுருங்க, அவங்க கடைசியாவே இருக்கட்டும், அவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது யார் வருவாங்க? ஆர்டர் படி ஸ்பீக்கர் தானே வருவார். ஸோ ஸ்பீக்கர் வராரா? ஸ்பீக்கர் இங்கே வராரா? அப்போ 2ல் ஏதோ ஒன்று தான். 3rd CM, மத்திய இணையமைச்சர் வருது கிடையாது. 3rd CM, அடுத்தது தான் மத்திய இணையமைச்சர். ஸோ இதுக்கான ப்ரூஃப் பார்த்துடலாமா? ஆப்ஷன் B தான் கரெக்ட். இதுக்கான ப்ரூஃப் பாருங்க. முதல்ல நமக்கு வர்றது பிரசிடென்ட், அடுத்தது வைஸ் பிரசிடென்ட், அடுத்தது நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரதமர் இல்ல அமைச்சரவை. அமைச்சரவை கொடுத்துருக்கணும், அவன் கொடுக்கல. இந்த அமைச்சரவையில டைப்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் நம்ம எடுத்திருப்போம். அதுல ஒப்புக்கு ஜப்பானி தான் யாரை சொல்றோம் நாம? இந்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ன்றது. இது நம்மளுக்கு கணக்கிலே கிடையாது. இவர் கடைசி தான். அதாவது இருக்கிற ஆர்டர் அப்படி பார்த்தீங்கன்னா கடைசி தான். இவருக்கு அந்த பவர் கிடையாது. நம்ம கிளாஸ்லேயே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். த மோஸ்ட் பவர்ஃபுல் கேபினெட் தான், அவங்க தான் எல்லா முடிவு எடுப்பாங்க. ஈவன் இந்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் என்ன பண்ண முடியாது? மீட்டிங்ல கூட பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இவங்க கூட என்ன பண்ணலாம்? தேவைப்பட்டா மீட்டிங்ல கலந்துக்கலாம், அமைச்சரவை கூட்டத்தில் கலந்துக்கலாம். இவங்களுக்கு அந்த வேலையே கிடையாது. அடுத்தது பாருங்க, மாநிலத்தினுடைய முதலமைச்சர். சரியா? ஸோ இதை வச்சு நம்ம ஆர்டர் பண்ணால் முடிஞ்சு வச்சு புரிஞ்சுக்கணும். திரும்ப சொல்றேன், நீங்க அடுத்த வருஷம் படிக்கிறீங்க, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அல்லது மற்ற எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, புரிஞ்சு படிங்கன்னா படிக்கிறதே வேஸ்ட். இதுக்கப்புறம் டோட்டலா எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். நீங்க என்ன மனப்பாடம் பண்ணிட்டு போனீங்க, என்னெல்லாம் படிச்சுட்டு போனீங்களா மேட்டரே கிடையாது. எவ்வளவு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்றதான் மேட்டரா இருக்கு. பொறுத்துக. ரயத் வாரி சிஸ்டம், தாமஸ் மன்ரோ. ஆனா எல்லாத்துலயும் மார்க் 2 கொடுத்துட்டோம், அப்படியே இருக்கட்டும். பஞ்சமர் ஆதி திராவிடர். ஸோ பஞ்சமர்னு வந்தாலே யார் தான்? நம்ம அயோத்திதாசர். 2க்கு 4, 2 ஆப்ஷன் வருது. அடுத்தது ஆணாதிக்க பேரினவாதத்தை எதிர்த்த தலைவர். ஆணாதிக்கத்தை ஒழிக்கணும், பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னது யாரு? நம்ம பெரியார். நீதி கோட்பாடு, ஜான் ரால்ஸ். ஸோ இதுக்கான ப்ரூஃப். ஸோ இதை வச்சு பார்க்கும் பொழுது ஆன்சர் 4க்கு 3 கரெக்டா? ஆப்ஷன் D கரெக்ட். இதுக்கான ப்ரூஃப் பார்த்துடலாமா?
நாம இந்த ஜான் லார்ஸ் எடுக்கல, மற்ற எல்லாமே எடுத்துருக்கிறோம். ஹேஸ்டிங்ஸ் காலத்துல தமிழ்நாட்டுல கொண்டு வந்தவர், மெட்ராஸ்ல கொண்டு வந்தவர் தான் 1820 தாமஸ் முன்ரோ. கொடுத்துருக்குமா? அயோத்திதாச பண்டிதர் படிக்கும் பொழுது அவர் தான் என்ன பண்ணிருக்காரு, பஞ்சமர் மகாஜன சபை இது நடத்தும்போது நம்ம கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு, உங்களுக்கான பள்ளிகளையும் உருவாக்கி இருப்பார். அடுத்தது பெண் விடுதலை, பெண் கல்வி, பெண்ணுரிமை, சொத்துரிமை, அடுப்பாங்கரை அகற்றம், கணவனுக்கு மட்டுமல்லாத சமுதாய தொண்டாற்றுக, காவல் இராணுவத்துல பெண்களுக்கு பங்கு இருக்கணும். வேகமா போயிடுச்சா? சாரி. சொத்துரிமை, அடிமைத்தனம் ஒழியணும். ஸோ ஆணாதிக்கத்தை ஒழிக்கணும், பெண்ணுக்கு சம விஷயத்துல எல்லாத்தையும் பங்கு கொடுக்கணும்ன்ற கான்செப்ட் பெரியார். 16வது கேள்வி, திறந்தவெளி மலம் கழிப்பதை ஒழிப்பதற்காக ஸ்வச் பாரத் திடக்கழிவு மேலாண்மை மேம்படுத்த மேற்கொள்ளும் முயற்சிகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னதுக்காக? பொது சுகாதாரத்தை மேம்படுத்தணும், தூய்மையான கலாச்சாரத்தை உருவாக்கணும். 16வது கேள்வி. இதுக்கான ப்ரூஃப் என்னன்னா, ஸ்வச் பாரத் மிஷன், கிளீன் இந்தியா நம்ம எடுக்கும்போது தூய்மை இந்தியா திட்டத்தில் இதில் எடுத்திருப்போம். இது மூலமா நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஓப்பன் டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய திறந்தவெளி மலம் கழித்தல் அப்படிங்கிற திட்டத்தை, அந்த விஷயத்தை நம்ம ஒழிக்கணும். இது மூலமா சுகாதாரத்தை மேம்படுத்தணும். அவ்வளவுதான் கான்செப்ட், முடிஞ்சு போச்சு. மண் பற்றிய கூற்றுகள், அருமையான கேள்வி, நல்லா கவனிங்க. கருப்பு மண், அதாவது பிளாக் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இரும்பு ஆக்சைடு இருக்குதா? இரும்பு ஆக்சைடு அப்படிங்கிறது ஃபெர்ரிக் ஆக்சைடு. என்ன அர்த்தம்? இது இருந்ததுன்னா இது என்ன மண்? செம்மண், ரெட் சாயில். அடுத்தது, தக்கான பீடபூமியில உருவாகக்கூடிய மண் வளம் அதிக ஈரப்பதத்தை கொண்டிருக்கும். இதுதான் நான் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன், புரியாம போகவே போகாதீங்க. புரிஞ்சா ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். பார்க்கலாமா? இது ஒண்ணு நம்ம வட இந்தியாவில் பெரும்பாலும் இமயமலை ஆறுகளால் படிவிக்கப்படுகிறது, உண்மைதான். பட் நம்ம நடத்தல, அது கரெக்டா இருக்கிறத வச்சு நம்ம மேட்ச் பண்ணலாம். இது தப்பு, இது சரி. 2 தப்பு 3 சரி, 2 வரக்கூடாது, 3 சரி. அப்ப இதான் ஆன்சர், அவ்வளவுதான். போலாமா? 1 3 சரி. இது பாரு, நல்லா கவனிங்க. செம்மண், செம்மண்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்குது? இரும்பு ஆக்சைடு அதிக அளவுல இருக்குது, அதனாலதான் இது ரெட் கலர்ல இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, டெக்கன் பிளேட்டியூ, தக்கான பீடபூமி தீப்பாறைகளானது கரிசல் மண் அதிகமா இருக்கும். இப்ப கரிசல் மண்ணை பத்தி அப்படியே இன்டர்லிங்க் பண்ணணும். கரிசல் மண் தீப்பாறைகள் உருவாகிறது. இந்த தன்மை பாத்தீங்கன்னா ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ளும் திறன் கொண்டது. கரெக்டா? இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணணும். இப்படிதான் நம்ம படிக்கணும். 1 செகண்ட். ஓகே, ரொம்ப ஃபீவர் கோல்டாக இருந்தால தான் அந்த வீடியோனால போட முடியல, அதாவது உடனே போட முடியல ப்ரூஃப் வீடியோ. இது பார்த்தாச்சா? ஓகே, அடுத்தது 18th கொஸ்டின். இடப்பெயர்வு என்பது பிராந்தியங்கள் மற்றும் பிரதேசங்களுக்கு இடையே மக்கள் இடம்பெயர்தல் ஆகும். சரி. காரணம், இடப்பெயர்வு வெளிப்புறமாகவோ அல்லது சர்வதேசமாகவோ இருக்கலாம். இது நிறைய முன்னுக்கு பின் தவறான தகவல்லாம் பரப்பிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் கொஸ்டின் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல கொஸ்டின்லாம் கரெக்டு தான், இது சரி இது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு முடிவா டிஎன்பிசி தான் எடுக்கணும். ஏன்னா கேள்வியினுடைய விதம், அவன் கேட்ட விதம் அப்படி இருக்குது. நாம இது பொதுவான விஷயத்த பார்க்கலாம். முதல்ல இடப்பெயர்னா என்ன? முதல்ல இடப்பெயர்வு, மைக்ரேஷன். ஸோ இடம்பெயர்தல், அதை பத்தி நம்ம டேட்டா எடுத்துக்கிறோம். கிராமத்துல இருந்து நகரத்துக்கு போறாங்க, நகரத்துல இருந்து கிராமத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப குறைவு. இதை நம்ம இரட்டை நஞ்சாக்கல் அப்படின்னு சும்பேச்சர் சொல்றதை நடத்துக்கிறோம் கிளாஸ்ல. இதை இரட்டை நஞ்சாக்கல்னு சொல்றாரு சுமாச்சர். அதாவது ஒரு பக்கம் கிராமத்துல இருந்து வேலை தேடி எல்லாம் டவுனுக்கு போறதுனால கிராமங்கள்லாம் அதனுடைய விகிதத்தை, மக்கள் தொகையை குறைஞ்சிட்டே வருது, நகரம் அதிகமாயிட்டே போகுது. இதுதான் இரட்டை நஞ்சாக்கல். இதுவும் பாதிப்பு. கிராமத்துல ஆளே இல்லாம போறது, விவசாயம் பண்ணாம போறது பாதிப்பு தான். நகரம் இருமடங்காக எல்லா மக்கள் தொகையும் அதிகமாயிட்டு எல்லா தேவையும் அதிகமாகும் போது அங்கேயும் பிரச்சனை வரும். அப்ப இதுதான் இரட்டை நஞ்சாக்கல்னு சொல்றாரு. சரி, இப்ப இந்த இடத்துக்கு வருவோம் திரும்பவும். இதுல நம்ம உலகத்துல நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்த டேட்டா தான். உலகத்துல இருந்து எங்க வெளில போறாங்க, வெளியில இருந்து யார் எங்க வராங்க, எந்தெந்த கண்டங்கள் அதிகமா இடப்பெயர்வு நடக்குது, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருக்குறோம். இப்ப இடப்பெயர்வு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிராந்தியங்கள் அல்லது பிரதேசங்களுக்கு இடையே மக்கள் இடம்பெயர்தல். இவன் தெளிவாக கொடுக்கல. அதாவது மாநிலங்களுக்கு இடையே
அல்லது மாநிலங்களுக்கு உள்ளேயே நடக்கிறது இடப்பெயர்வு. அதாவது இப்ப திருக்கோவிலூர்ல இருந்து மெட்ராஸ் போறது, மெட்ராஸ்ல இருந்து திருக்கோவிலூர், கிராமத்துல இருந்து நகரம், நகரத்துல இருந்து கிராமத்துக்கு போறதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப சென்னையில இருந்து டெல்லிக்கு போறது, டெல்லியில இருந்து சென்னைக்கு வர்றது, இது மாநிலங்களுக்கு இடையே. ஃபர்ஸ்ட் மாநிலத்துக்கு உள்ளார, அப்புறம் மாநிலத்துக்கு வெளியில. அடுத்தது இந்தியாவில இருந்து வேலை தேடி நம்ம துபாய்க்கு போறது, அமெரிக்காவுக்கு போறது, ஜப்பான் போறது, கனடா போறது. அதே போல பங்களாதேஷ்ல இருந்து வேலைக்காக இந்தியாவுக்கு வர்றது. அப்ப அங்கேயும் நடக்குது. அப்ப இதுதான் இடப்பெயர்வு கான்செப்ட். இது இவன் எப்படி கொடுத்துருக்கான் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியல நம்மளால. இப்ப பிராந்தியங்கள்லாம் என்ன நீங்க சொல்லுங்க. பிராந்தியங்கள்லாம் என்ன எடுத்துக்கலாம்? பிரதேசங்கள்லாம் அப்ப என்ன எடுத்துக்கிறது? பிராந்தியங்கள் பிரதேசங்கள்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? சரி, ரெண்டுமே சரி. அதாவது மாநிலம்னு எடுத்துக்கலாம், ஒரு மாநிலத்துக்கு உள்ளார, அல்லது மாநிலங்களுக்கு இடையே வெவ்வேறு மாநிலத்துல, அல்லது இந்தியாவில இருந்து வேற கண்ட்ரி நாடுகளுக்கு இடையே எடுத்துக்கலாம். சரி, அப்படின்னா அது சரி. இடப்பெயர்வு வெளிப்புறமாகவோ அல்லது சர்வதேசமாகவோ இருக்கலாம்னு சொல்றான். இப்ப இங்கிலீஷ்ல ஒன்று கொடுத்துருக்கான், ஓகே தான். இப்போ எக்ஸ்டர்னல் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கிறது எக்ஸ்டர்னல், இது சர்வதேசனல். சர்வதேசனல்னா இன்டர்நேஷனல் கொடுத்துருக்கான்னு வச்சுங்க. எக்ஸ்டர்னல் ஆர் இன்டர்நேஷனல். இத அவன் கரெக்டா கொடுக்கணும்னா இடப்பெயர்வு என்பது இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். அவன் எக்ஸ்டர்னல் ஆர் இன்டர்நேஷனல்லே கொடுத்துருக்கான். பட் இதுவும் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ரெண்டு விதமா எடுத்துக்க முடியும். இப்போ எக்ஸ்டர்னல்னா ஏன் இப்போ நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஏன் கர்நாடகாவை அல்லது கேரளாவை அல்லது வந்து டெல்லியை பாம்பேவை நாம ஏன் எக்ஸ்டர்னல் எடுத்துக்கூடாது? இன்டர்நேஷனல், அது இன்டர்நேஷனல் கொடுத்துட்டான். அப்ப நேஷன் டு நேஷன் அப்படி எடுத்துக்கலாம். அதனால இது என்ன நம்ம ஆன்சர் போடுறதே தெரியல. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு காரணத்தை தமிழாக்கத்துலயும் சரி இங்கிலீஷ்லயும் சரி. எக்ஸ்டர்னல்னா நீங்க பல பேர் சொல்றது இது வந்து ஸ்டேட் விட்டு சாரி கண்ட்ரி விட்டு கண்ட்ரினா, அப்ப இது இன்டர்நேஷனல்னா இன்டர்நேஷனல் நாடுகளுக்கு இடையே. எக்ஸ்டர்னல் அப்படின்னா வெளிப்புறமாக. வெளிப்புறமான்றது நம்ம எடுத்துக்கிறது, இந்த வெளிப்புறன்றது நம்ம என்ன எடுத்துக்கிறது? நம்ம வழக்கமா சொல்றதுதான். டிஎன்பிசி வேணும்னே இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கூற்று காரணத்துல ஒரு குழப்பமான மனநிலையில கேள்வி கேட்பான். ஏன்னா நாம எல்லாம் ஒரு பக்கம் இந்த செம்மறி ஆட்டுக்காக சொல்லியிருப்போம் இல்லையா, நம்ம எல்லாம் ஒரு பக்கம் போய் விழுவோம், அவன் அதுல இருந்து வேற ஒரு ஆன்சர் கே கொடுப்பான். இதை வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அவன் என்ன மைண்ட் செட்ல இந்த கொஸ்டின் எடுத்துருக்கான், அவன் என்ன ஆன்சர் கே கொடுக்குறான்னு சொல்லிட்டு. அடுத்ததாக இன்னொரு கூற்று காரணம் எது சரின்னு கேட்டிருக்கிறாங்க. 1801 ஆங்கிலேயர் என்ன பண்ணாங்கன்னா பெரும் படையை கொண்டு வந்து சிவகங்கையை தாக்குனாங்க. 1801 அங்க நடந்த பிரச்சனை காரணமாக யார் வந்துடுறது, பாஞ்சாலங்குறிச்சியில இருந்து நம்ம ஊமத்துறை வந்துடுறாரு. அவருக்கு மருது சகோதரர் அடைக்கலம் கொடுக்குறாரு. சரி, சரியான விளக்கம். இது வேற ஒன்று இருக்குது. அவன் சரியான விளக்கம் இல்லைன்னு கொடுக்கறதுல வாய்ப்பு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளவு மோசமானவங்க இவங்க, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பாத்தீங்கன்னா 1801 சிறுவயல் தலைமையிடம் கைப்பற்றப்பட்டது. நிறைய ஆங்கிலேய அதிகாரிகள்லாம் வந்தாங்க, நம்ம நடத்த வேண்டாம், தெரிஞ்சுக்கங்க. இது ஒரு ப்ரூஃப். அடுத்தது 1801 பிப்ரவரியில பாளையங்கோட்டை சிறையில் இருந்து தப்பித்த கமுதியில் பதுங்கிய பின் சிறுவயலுக்கு சின்ன மருது அடைத்து சென்றார். யார? கட்டபொம்மன் இறப்புக்கு பிறகு அவரது சகோதரர்களுக்கு ஆதரவு கொடுத்தனர் மருது பாண்டியர்கள். சின்ன மருது தான் கூட்டு போயிருக்காரு. தெளிவா கொடுத்துருக்கோம், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதான் அதுக்கான ப்ரூஃப். கோகலே பத்திய கூற்று, இவர் வந்து ஒரு அரசியல்வாதி மட்டும் கிடையாது, சமூக சீர்திருத்தவாதி. ஆமாங்க. இவர் தேசிய சமூக சேவகர் சங்கத்தை உருவாக்குனாரு. ஆமாங்க. ரெண்டுமே சரி. ஆமாங்க. இதுக்கான ஆப்ஷன் பார்த்துடலாமா? கோபாலகிருஷ்ணன் கோகலே அப்படிங்கிறவரு ஒரு அரசியல்வாதி மட்டும் கிடையாது, ஒரு சீர்திருத்தவாதி. அதனாலதான் இவர் வந்து என்னவா மாறல. நீங்க பெரும்பாலும் பாருங்களேன், இந்த ரிஃபார்மிஸ்ட் எல்லாமே எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருக்க மாட்டாங்க. அதாவது சீர்திருத்தவாதிகள் எல்லாம் தீவிரவாதியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? சீர்திருத்தணும். சீர்திருத்தணும்னால டைம் எடுக்கும். அவங்க பதட்டமா பரபரப்பா நம்ம ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. அதனாலதான் இவரு சீர்திருத்தவாதின்னு சொல்றோம். இதனுடைய வரலாறை படிக்கும்போது நமக்கு தெளிவா புரிய வரும். சர்வெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி, இந்திய சேவகர்கள் சங்கத்தை ஜூன் 12, 1905 புனேல ஆரம்பிச்சிருக்கிறார். 21வது கேள்வி, இது வந்து வரிசைப்படுத்த சொல்லிட்டாங்க. பூனா ஒப்பந்தம் 1900 இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல ஏதோ ஒரு போது சிட்டகாங் தான் வரும், 3 தான் வரும். அதை வச்சு நம்ம ஈஸியா மேட்ச் பண்ணிடலாம், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆனா இதுல வந்து 2:32 வருது. இதுவா இதுவா, இது முதல்ல வருமா இது முதல்ல வருமா? எது வந்தனா இருக்குது? முதல்ல வர்றது நம்மளுக்கு 3ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு ப்ரூஃப் பார்த்துடலாமா? சிட்டகாங் ஆமரி ரைடு 1930. இதுலயே காந்தி இர்வின் பேக்ட் இருக்குது 1931. வேற ஒரு ப்ரூஃப், காந்தி இர்வின் பேக்ட் 31.
பூனா பேக்ட் 32, கம்யூனல் அவார்டு ஆகஸ்ட் 12 32. பாருங்க, இது செப்டம்பர், இது ஆகஸ்ட். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி தான் கரெக்டா கொடுத்துருக்குது. அதாவது அதே மேட்ச் ஆயிடுச்சு இல்ல, நம்ம ஒண்ணுதான் சூஸ் பண்ணோம், அதுக்கு ஏத்த மாதிரி முதல்ல வகுப்புவாத தீர்வு வந்துருச்சு, அதுக்கப்புறம் தான் பூனா ஒப்பந்தம் வந்திருக்குது. அவ்வளவுதான், நம்ம ஒண்ணு லாக் பண்ணாலே போதும். ஆப்ஷனை பார்த்து அது சரியாயிடுச்சுன்னா அதுவே போதும் இல்ல. இந்திய குடியரசுத் தலைவர் கூற்று எது தவறானதுன்னு கேட்டிருக்கிறாங்க. எது தவறானதுன்னா, அவர் எப்ப வேணாலும் பதவி விலகலாம், தப்பு கிடையாது. 5 ஆண்டுகள் கடந்த பிறகு குடியரசுத் தலைவர் பதவியில் நீடிக்க இயலாது, நீடிக்கலாம், இதுதான் தப்பு. இவர் இம்பீச் பண்ணி வேலையில் அந்த பதவியில் தூக்கலாம். ஆனா இது வரைக்கும் இந்தியாவில் எந்த குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம் செய்யப்படவில்லை. சரி, அப்ப இதுதான் தப்பு, பி தான் ஆன்சர். இதுக்கான ப்ரூஃப் பார்த்தோம்னா, அவருடைய பதவிக்காலம் 5 வருஷம், மறு நியமனம், மீண்டும் அவர் இந்த போட்டியில பங்கெடுக்கலாம். ஆனா ராஜேந்திர பிரசாத்துக்கு அப்புறம் 2வது முறையாக யாருமே ஜெயிச்சவங்க பார்ட்டிசிபேட் பண்ணல. அது ஒரு மரபை நம்ம பின்பற்றி வரோம். ஏன்னா ஒரு குடியரசுல ஒரு முறை தான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தவரோட குவாலிஃபிகேஷன், இந்தியராக இருக்கணும், 35 வயசு நிரம்பி இருக்கணும், 15,000 பணம் கட்டணும், 50 பேர் அவரை வந்து முன்மொழியணும், வழிமொழியணும். கண்டிஷன், இவர் குடியரசுத் தலைவர் ஆகணும்னா அரசு ஆதாயம் தரும் பதவி, எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர், ஸ்டேட், சென்ட்ரல் மினிஸ்டர், சிஎம், பிஎம், மற்ற அரசு, மத்திய மாநில அரசு பணிகள், வாரிய தலைவர், எந்த பதவியும் வகிக்க கூடாது, அதான் கண்டிஷன். அப்படி மீறி வகிச்சாருன்னா, அவர் எலெக்ஷன் நின்று ஜெயிச்சாருன்னா அந்த எல்லா பதவியும் போயிடும், அவ்வளவுதான். அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது யாரு? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அவரை இம்பீச்மெண்ட், பதவி நீக்க முறையில நீக்க முடியும். அதுக்கான மெத்தட் இருக்கு, பெரிய விஷயம். இது நம்ம எடுக்கிறதுக்கு 1/4 மணி நேரம் ஆகும் இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு, இந்த ஒரே ஒரு ஆர்டிகல் நடத்துறதுக்கு. அடுத்ததாக, டைம் ஆஃப் ஹோல்டிங் அன் எலெக்ஷன் டு ஃபில் எ வேகன்சி இன் தி ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட். குடியரசுத் தலைவர் பதவிக்காலம் முடியும் முன்னரே தேர்தல் நடத்தணும். அதே நேரத்துல குடியரசுத் தலைவர், வேற ஒரு குடியரசுத் தலைவர் வர வரைக்கும் இவர் 5 வருஷம் கடந்திருந்தாலும் என்ன பண்ணலாம், அந்த பதவியிலே இருக்கலாம். இப்படிலாம் சொல்லிட்டு நாம இங்க எடுத்திருப்போம். இந்த இம்பீச்மெண்ட் சொல்லிட்டு நம்ம வீடியோ கோர்ஸ்ல இருக்கவங்களுக்கு தெரியும். ஆனா இது வரைக்கும் இந்தியாவில் யாரையுமே நம்ம என்ன பண்ணலாம், இம்பீச் பண்ணலப்பா அப்படின்னு சொல்லியிருப்பேன். 23வது கேள்வி, நிதிக்குழு, பினான்ஸ் கமிஷன், சட்டப்பிரிவு 63, 62, 2 பேருக்கு நடுவில் 6 வருது. அப்ப 6னா நீர் தொடர்பானது. அப்ப 63 மாநிலங்களுக்கு இடையே குழு அமைத்தல். 279A வந்து ஜிஎஸ்டி. அப்ப 4, அடுத்தது 1, 4, 1, இது ஆன்சர். இதுக்கான ப்ரூஃப் பார்த்துடலாமா? ஒவ்வொன்றும் பாருங்க. 262 மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் வாரிய சட்டம் 1956. 63 மாநிலங்களுக்கு இடையே கவுன்சில், இன்டர்ஸ்டேட் கவுன்சில். 79A குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். அப்படியே பாருங்க, அடுத்தது 80 நிதி ஆணையம், அப்படியே இருக்கு பாருங்க. 74 இதுல வந்து நம்ம தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எடுத்திருக்கிறோம். நுகர்வோர் இயக்கம் எடுக்கல, எம்ஆர்டிபி எடுக்கல, தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் வந்து எடுத்திருக்கிறோம். சாரி, அப்ப 3 வந்து 1ல வரணும், 2 ஆப்ஷன் வருது. நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் 2 வரணும், இதுவும் 2 ஆப்ஷன்ல வருது. ஸோ இதான் பெரிய பிரச்சனை. நமக்கு எம்ஆர்டிபி தெரிஞ்சிருந்ததுன்னா இப்படி லாக் பண்ணீங்கன்னா 4க்கு 2ன்னு வரணும். ஸோ ஆன்சர் என்ன பண்ணலாம், 4க்கு 1 வரணும், ஆப்ஷன் லாக் பண்ணலாம். பட் நம்ம நடத்தினது 2 தான், அந்த 2 நான் காட்டுறேன். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், கோப்ரா சட்டம் 1986, அதே தான் தமிழ்நாட்டுக்கும். இதுல அதனுடைய விதிகள், தமிழ்நாடு மாநில நுகர்வோர் தகராறு தீர்ப்பாயமும் அப்பதான் உருவாக்குனாங்க. இதுக்கான விதிகள் பாத்தீங்கன்னா 88ல அதுக்கு கீழே என்ன பண்றாங்க, ஒரு குவாசி ஜுடிஷியல் கமிஷனை உருவாக்குறாங்க, ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் எல்லாம் போட்டு. எஸ்டிஜில யார் ஃபர்ஸ்ட்? உத்தராகண்ட் ஃபர்ஸ்ட், கேரளா செகண்ட், தமிழ்நாடு 3, கேரளா 4, 2, 3ன்னு வரணும். ஸோ இருக்கிறது ஒரே ஆப்ஷன். இதுக்கான ப்ரூஃப் பார்த்துடலாமா? நம்ம ஜியாகிரபி கிளாஸ்ல எடுத்துருக்கிறோம் பாருங்க. உத்தராகண்ட் 79, கேரளா 79, தமிழ்நாடு 78, கோவா 74. அப்படியே இந்த 4 பாயிண்ட் அப்படியே எக்ஸாம் கொஸ்டினா கேட்டப்பா முடிஞ்சு போச்சு. அடுத்தது 26வது கேள்வி, பெண்கள் நலன்ல முக்கியத்துவம் கேட்குறாங்க. மகளிர் உரிமை தொகையை பத்தி பேசியிருக்கிறாங்க. இதனுடைய நோக்கம் என்னவா இருக்கும்னா, கிராமப்புற பெண்களின் மேம்பாடு. இது பெண்கள் மேம்பாடு தான், கிராமப்புறத்துக்குன்னு கிடையாது. என்ன கேள்வியே பெண்களின் நலன். அப்ப நகரத்துல இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகலையா? எல்லாருக்குமே யூஸ் ஆகுது. அப்ப இந்த பாயிண்ட் வர்ற வாய்ப்பு கிடையாது. இதை பாலின சமத்துவத்தை பத்தி எங்கேயுமே நம்ம எடுத்து ஆரம்பிக்கும் போது பேசவே கிடையாது. ஸோ பெண்களுடைய ஏழ்மை சமூக நிலையை மாற்றுவது முக்கியமான காரணம் என்ன தெரியுமா?
பெண்கள் வந்து குறிப்பா வீடுகள்ல காலைல எழுந்து நம்ம கிளாஸ்ல நடத்திருக்கிறோம், நான் அப்படியே சொல்லியிருக்கிறேன். காலைல எழுந்து தண்ணி தெளிச்சு கோலம் போடுறதுல இருந்து, சாமான் கழுவுறதுல இருந்து, சாப்பாடு செய்யறதுல இருந்து, டீ காஃபி போட்டு கொடுக்கறதுல இருந்து, சாப்பிட்ட பாத்திரத்தை திரும்பவும் கழுவுறதுல இருந்து, வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா வேலைகளும் துணி துவைக்கிறதுல இருந்து, இன்னும் மற்ற மற்ற பணிகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவங்களையும் பார்த்துக்கிட்டு மற்றவங்களையும் பார்த்துக்கிறாங்க. அதை அங்கீகரிக்கும் விதமாகத்தான் அதை கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருப்போம். அதுதான் மேட்ரு. இன்னொரு இடத்துல சொல்லியிருப்போம், இந்தியாவில் இது எக்கனாமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லியிருப்போம் பாருங்க, வீடியோ கோர்ஸ்ல எப்படிலாம் வருவாயை கணக்கிடுறது, தேசிய வருவாயை கணக்கிடும் முறை. அதுல வந்து ஒரு இடத்துல நம்ம ஒரு பாயிண்ட சொல்லியிருப்போம். என்னன்னா, இதுல முக்கியமான பங்கு நம்ம கணக்கு பண்றது இல்லப்பா. இப்ப நான் ஒரு வேலைக்கு போறேன், நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க, மாசம் 10,000 20,000 30,000 சம்பளம் வாங்குறோம். வீட்டுல ஒரு வேலையாள் மெய்டு, ஹவுஸ் மெய்டு வச்சு ஒர்க் பண்றாங்கன்னா அவங்க வேலை செய்யறதுக்கு ஹவுஸ் மெய்டுக்கு 2,000 3,000 5,000 10,000 வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்யற வேலைக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் கொடுப்பாங்க. மெய்டு வைக்காம இருக்க வீட்டுல தன்னுடைய தாயோ பாட்டியோ அல்லது மனைவியோ அல்லது சகோதரிகளோ வேலை செய்யறாங்க. அவங்க பணம் கொடுக்குறோமா, சம்பளம் தரமா? கொடுக்குறது இல்ல, அது வராது இல்ல. தேசிய வருவாயில நம்ம சேர்க்கறதே இல்லையே, அவங்க பண்ற உழைப்பு என்ன பண்ணுது, சும்மாவே போயிடுது அப்படின்னு நடத்திருக்கிறோம். அப்ப இதுதான் முக்கியமான பாயிண்ட். 4 கண்டிப்பா வரணும், 4 கண்டிப்பா வரும். அதே போல 1, இது வந்து நம்ம இந்த வேறுபாடை பத்தி பேசவே கிடையாது. அப்ப இது வரவே வராது, 1 வரவே வராது. 1 வரவே வராதுன்னா இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான், இவ்வளவுதான். மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற இடத்துல நாம இதை பத்தி பேசியிருப்போம். எக்கனாமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயும் நம்ம இதை பத்தி பேசியிருப்போம். 27வது கேள்வி, திறன் மேம்பாடு, ஸ்கில் டெவலப்மெண்ட்ப்பா. குறிக்கோள்கள் என்னன்னு கேட்கிறாங்க. என்னுடைய முக்கிய இதுலயும் அப்படிதான், ஒரே பாயிண்ட் தான் நம்ம பக்காவா சொல்ல முடியும். என்ன பாயிண்ட்னா, நாடு முழுவதும் உள்ள இளைஞர்கள் திறன் மேம்பாடு அடைய பயிற்சி திறன் அளிப்பது. 2 கண்டிப்பா வரணும், 2 3 இடத்துல வருது. அடுத்தது, பொருளாதார சுதந்திரம் மூலமாக மகளிர் மேம்பாடு அடைய செய்தல். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மகளிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்ல எதுவும் வராது. ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு அதுக்குள்ளார நிறைய சப்ஸ்கீம் இருக்கும். அதுல ஒன்று மிஷன் சக்தி, அதுல பெண்களுக்கு முக்கியத்துவம் தராங்க, இல்லைன்னா சொல்லலை. ஆனா ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பொதுவா எல்லாருக்கும் தான், பெண்களுக்குன்னு கிடையாது, எல்லாருக்குமானதுதான். அப்ப 1 கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப இப்படி எலிமினேட் பண்ணோம்னா முடிஞ்சு போச்சு. இல்ல வேற ஏதாவது டிஎன்பிசி நான் மனசுல ஆன்சர் கீ கொடுத்தாலும் கொடுக்கலாம், ஆனா இதுதான் சரி. திறன் மேம்பாடு சான்றிதழ் பெற்றவர்களுக்கு பண விருதுகள் மற்றும் வேலை வாய்ப்பு அதிகப்படுத்துது. எப்படின்னா, இந்த DDGUKYல பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் டைம்லயே அவங்களுக்கு ஒரு ஸ்டைஃபண்ட் மாதிரி பணமும் கொடுப்பாங்க. ஒரு இடத்துல தங்கி சாப்பாடு போட்டு மாசத்துக்கு இவ்வளவு ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. நான் அதை வேர்ல்ஃபுல் கம்பெனி எக்ஸாம்பிள் சொல்லி நம்ம கிளாஸ்ல எடுத்திருப்போம். அந்த கம்பெனி ட்ரைனிங் கொடுப்பாங்கப்பா, ட்ரைனிங் கொடுத்து அதில் பெஸ்ட்டாக யார் இருக்காலும் செலக்ட் பண்ணிப்பாங்க, செலக்ட் பண்ணி அவங்களை அந்த கம்பெனிலே பிளேஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். நாட்டின் உழைப்பாளர்களின் உற்பத்தி திறனை அதிகப்படுத்துதல். ஸோ இது நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட்டு. அடுத்ததாக தீன் தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா DDUGKY ஸ்கில் டெவலப்மெண்ட், ரூரல் யூத் who are poor and provide them job having regular monthly wages or above the minimum wages. It is one of the cluster of initiative of the Ministry of Rural Development, Government of India, that seeks to promote a rural livelihood. It is a part of National Rural Livelihood Mission. இங்க எங்கேயாவது பெண்களை பத்தி பேசுறோமா பாருங்க, கிடையாது, பேச மாட்டாங்க. அதே போல சில இடங்கள்ல ஸ்கில் டெவலப்மெண்ட் சம்பந்தமா இருக்கக்கூடிய திட்டத்துல, இப்ப ஆம்பர் திட்டம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆம்பர் ஸ்கீம்ல பாருங்க, இதுவும் எங்க வருது, நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இது கூடயும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, it aim to improve employment and retention outcomes for youth in India through targeted skill development programs. So aim to, நல்லா கவனிங்க, train 30,000 youth, 50% of whom will be women trainee. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பெண்கள் இல்ல வராங்க. இதுல ஆம்பர் திட்டம் அதுக்கு கீழே வராங்க. ஆம்பர் திட்டம் இதோட இனிஷியேட்டிவ் தான், ஸ்கில் டெவலப்மெண்ட், நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கூட வருது. அப்ப இதை வச்சு பார்க்கும் பொழுது இதுல பெண்கள் வரலாம். அப்ப இதுல பெண்கள் வருவாங்க, பெண்கள் மேம்பாடு அடைய செய்யறது வரும், திறன் மேம்பாடு வரும். அப்ப 1 2 சேர்ந்து வரணும். 1 2 சேர்ந்து வர்றது ஒரே ஆப்ஷன்ல தான் இருக்குது. ஸோ இதுவும் வரலாமா, இதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுல 3 சேர்த்து கொடுத்துருக்கான். திறன் மேம்பாடு சான்றிதழ் பெற்றவர்களுக்கு பண விருதுகள் வழங்கி வேலை வாய்ப்புகள் அதிகப்படுத்துதல், அதுவும் வரலாம். ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் ஏவும் வரலாம். ஸோ அப்போ இதுக்கு வந்து என்ன, இன்னும் நான் வழக்கமா சொல்றதா, இந்த மாதிரி வேணும்னே ஒரு கொடூரமான கேள்வி 2 பக்கமும், அதாவது டாஸ் போட்டா 8 3 டாஸ் போடணும்ல, அப்போ இது வேணா வரலாம். அந்த மாதிரியான கேள்வியில டிஎன்பிசி கேட்கறது ஒரு வாடிக்கையா வச்சிருக்கிறான்.
அது ஏன் தான் அப்படி பண்றான், ஏன்னா அப்படி பண்ணதான் நம்மளால ஏமாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அப்படியே வந்துட்டான். 28வது கேள்வி, நம்மை காக்கும் 48 திட்டத்தின் கீழே எவ்வளவு அதிகபட்சமா பெற முடியும்? இது இனிஷியலா பாத்தீங்கன்னா 1 லட்சம் தான். இது வந்து ஃபர்ஸ்ட். பட் நவ் 2 லட்சம். இதான் ஆன்சர். இப்போதைக்கு நம்ம இதை வந்து நம்மளுடைய லாஸ்ட்ல எடுத்த யூடியூப் கிளாஸ்ல எடுத்திருப்போம். பட் அமௌண்ட் நம்ம நடத்தல. நம்ம அதையும் சொல்றேன், அமௌண்ட் நம்ம நடத்தல. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 18, 2021 மேல் பிறவத்தூர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஸ்டாலின் அவர்களால் உருவாக்கப்பட்ட நம்மை காக்கும் இன்னொரு காப்போம் நம்மை காக்கும் 48 அப்படிங்கிற திட்டம் இது ஆரம்பிச்சார். இது ஆரம்பிக்கும் பொழுது தொடக்கத்துல பாத்தீங்கன்னா இது வந்து 1 லட்சம் தான் இருந்துச்சு. அதாவது முதல் 48 மணி நேரத்துக்கு நம்ம ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஹாஸ்பிட்டலையும் ஆக்சிடென்ட் ஆன உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போன அவசியம் இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். முதல்ல 1 லட்சமா இருந்தது, இப்போ என்ன ஆயிட்டு 2 லட்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அவன் கேள்வியிலையும் பாத்தீங்கன்னா தற்பொழுது என்னன்னு கேட்டிருக்கானா, விபத்து 48 மணி நேரத்துக்கு பணமில்லா சிகிச்சை உச்ச வரம்பு ஒரு நபருக்கு இவ்வளவுன்னு கேட்டிருக்கான். இது துவக்கத்திலையா இல்ல தற்போதுதான் கேட்கவே இல்லை. ஆப்ஷன்ல 1 லட்சம் இருக்கு, 2 லட்சம் இருக்கு. இதுதான் வந்து இந்த மாதிரி கேள்விகள் தான் கொடூரமான கேள்விகள் அப்படின்னு சொல்றோம். கோபால நாயக்கர் கரெக்ட், துண்டா ஜீவா மருதுபாண்டியர்கள் நெற்கட்டும் சேவல் கரெக்ட். எது கேட்டிருக்கானா தவறான இணை கேட்டிருக்கிறான். 2, 3 தப்பு. இதுக்கான ப்ரூஃப் பார்த்துடலாமா? ஒரே பேஜ்ல இருக்குது பாருங்க. மருதுபாண்டியர்கள் மதுரை பகுதியிலும், கோபால நாயக்கர் திண்டுக்கல் திருச்சி, காணி ஜஹான் கோயம்புத்தூர் சேலம் பகுதியில், கேரளவர்மா மலபார், கிருஷ்ணப்ப நாயக்கர் மேற்கு மைசூர், துண்டாஜிவா கன்னட நாட்டில். அப்ப அதிலே தெரிஞ்சு போச்சா? ஸோ மருது சகோதரர்கள் சிவகங்கையில. அவ்வளவுதான். புலித்தேவர் நெற்கட்டும் சேவல், அதுதான் நெற்கட்டான் சேவல் அப்படின்னு மாறிச்சுன்னு சொல்றாங்க. நான் வந்து வட்டி அந்த வரி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு நெற்கட்டாத சேவல். அடுத்தது எஸ்டிஜி. இது ஒரு சூப்பரான கொஸ்டின். இது அப்படியே பாத்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டா எஸ்டிஜி டேட்டாவில இருந்து அப்படியே கேட்டிருக்கிறாங்க. இது முதல்ல இங்கிலீஷ் இருக்கு பார்க்கலாம், அப்புறம் தமிழ்லையும் பார்த்துக்கலாம். கீழே தமிழ்ல இருக்குது. கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன் 6, அஃபோர்டபுள் கிளீன் எனர்ஜி 7, லைஃப் பிலோ வாட்டர் அதாவது நன்னீர் நிலத்தடியில நீர்ல வாழக்கூடிய உயிரினங்கள் அது தொடர்பானது. லைஃப் ஆன் லேண்ட் 15 வந்து நிலத்துல வசிக்கக்கூடியவங்களுக்கு, இது நீர்ல வசிக்கக்கூடியவங்களுக்கு. தமிழ்லேயே பார்த்துருங்க. நீருக்கடியில் வாழ்க்கை, நிலப்பகுதியில் வாழ்க்கை, தூய்மையான குடிநீர், துப்புரவு, மலிவான ஆற்றல். 5 வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எல்லாமே கொடுத்துருக்குறான். 11 சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். ஒன்று 2 3 4 வர்றது 2 ஆப்ஷன் வருதா, இருக்கட்டும். 14 வந்து நீர், 15 வந்து நிலம், 2 1. ஸோ ஆப்ஷன் டி கரெக்ட். இவ்வளவுதான். நம்ம ஜாகிரபியில தெளிவா எடுத்துருக்கிறோம் பாருங்க. இது அப்படியே 2 பேஜ் தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். 31 தீன் இலாஹி, அதை பற்றி உண்மையான கூற்று கேட்கிறாங்க. முஸ்லீம் இந்துக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேசிய மதத்தை நிறுவுறதா அவருடைய நோக்கம். பொதுவான ஒரு சமூகத்தை உருவாக்குறதா நோக்கம். நம்ம யூடியூப்ல தீன் இலாஹி தெய்வீக மதம் பூரண சகிப்புத்தன்மை அக்பரால் நிறுவப்பட்ட ஆண்டு அப்படின்னு எடுத்துட்டு நம்ம யூடியூப்ல கடைசியா டிஸ்கஸ் பண்ண பாருங்க. அதுல எடுத்ததுதான் அப்படியே வந்திருக்குது. இதுல வந்து நம்ம பாரதியார் பத்தி மட்டும் எடுத்திருந்தோம். ஸோ பாரதியார் அப்படின்னா ஒரு கண்ணன் பாட்டு. 2 ஆப்ஷன் இருக்குது, நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். கவிமணி தேசிய விழா விநாயகம் பிள்ளைனா ஆசிய ஜோதி, பாரதிதாசன் பாண்டிய பரிசு, ராமலிங்க அடிகளார் தமிழன் இதயம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் பற்றி நம்ம எடுக்கும்போது கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம்லாம் 1912 எடுத்திருக்காரு, ஏற்றிருக்காரு சொல்லியிருக்கிறோம். அடுத்து இந்த இன்னொரு பாயிண்ட், இதுவும் அப்படிதான் ஒரு முன்னுக்கு பின் ஒரு முரணான தகவல் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. Constitution of India specifically mentions the power of judicial review. Judiciary has successfully expanded the scope of judicial review over the years. தமிழ்ல அப்படியே எதிர் வரும் அடுத்தடுத்த ஆண்டுகள்னு கொடுத்துட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு தமிழ்ல மீனிங். சரி இங்கிலீஷ்லேயே பார்ப்போம், அதான் இங்கிலீஷ்ல வச்சிருக்கிறேன். Constitution of India specifically mentions the power of judicial review அப்படின்னா இது வந்து ஒரு இல்லைன்னு சொல்ல முடியாது, இது ஒரு ஆமான்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா தொடக்க காலத்துல நம்ம ஜுடிஷியல் ரிவ்யூ பத்தி நம்ம பேசவே கிடையாது. ஒரு சட்ட திருத்தம்லாம் வந்து குறிப்பாக 1974 73 நடந்த கேசவானந்த பாரதி வழக்கு, அதுக்கப்புறம் வந்த இந்திரா சகானி வழக்கு, அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் நிறைய வழக்குகள் இருக்கு. மினர்வா மில்லு, இந்திரா காந்தி வழக்கு, இந்த மாதிரி நிறைய வழக்குகள் இருக்குது.
அதில் தான் நம்ம ஜுடிஷியல் ரிவ்யூ பற்றி பேசுகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி பெருபாரி வழக்கிலேயே ஜுடிஷியல் ரிவ்யூ இன்டெரக்டாக ப்ரூவன் ஆயிருக்கும் 1960. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது இது டைரக்டாக இருக்கான்னு கேட்டால் டைரக்டாக இல்லை. ஆனால் அரசியல் அமைப்பினுடைய சிறப்பு இயல்புகளில் நீதி மறு ஆய்வு ஜுடிஷியல் ரிவ்யூன்றது இருக்குது. அப்போ நம்ம என்ன இதுக்கு நம்ம முடிவு சொல்றதுன்னு கேட்டால், ஸ்பெசிஃபிகலி மென்ஷன் த பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு ஆர்டிகலாக கொடுத்துருக்காங்கன்னா கொடுக்கல. பட் ஜுடிஷியல் ரிவ்யூ பின் நாளில் என்ன பண்ணுது, ஜுடிஷியல் ரிவ்யூ ஓவர் த இயர்ஸ் பின் நாட்களில் அதை வந்து நடைமுறைப்படுத்தி காட்டி சாத்தியமாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஏ ஃபால்ஸ் ஆர் ட்ரூ இருக்கலாம். பட் நாம எல்லாத்தையுமே ப்ரூஃப் காட்டுறோம். அரசியலமைப்போட சிறப்பு இயல்புகளில் பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ நீதி ஆய்வு இது நம்ம இதிலே சொல்லியிருக்கிறோம். அதே போல சில பேர் கான்ஸ்டியூஷன் இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் தப்புன்னு சொன்னீங்களே, தப்பு தானே கரெக்ட் தானேன்னு சொல்றீங்கன்னா இல்லை, ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் அப்படிங்கிறது நான் ஒரு ப்ரூஃப் சொல்றேன். அமெரிக்காவிலிருந்து பெறப்பட்டது ஜுடிஷியல் ரிவ்யூ. இப்போ நம்ம என்னன்னு எடுத்துக்கிறது, அப்போ ஜுடிஷியல் ரிவ்யூ ஸ்பெசிஃபிகலி மென்ஷன்ட் இந்த கான்ஸ்டியூஷனா இல்லை கான்ஸ்டியூஷன் நம்ம உருவாக்கினதுக்கு அப்புறம் சேர்த்ததா, இது ஒரு தெரியல. முன்னுக்கு பின் முரணான தகவல். இது அவங்க தான் டிஎன்பிசி தான் முடிவு பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம 9வது அட்டவணை ஒரு சட்ட திருத்தம் பண்ணி சேர்க்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம் இதுலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அது வந்து நீதிமன்றத்தினுடைய ஆய்விற்கு உட்பட்டதா இல்லையான ஒரு கேள்விக்குறி வருது. ஸோ இதுக்கப்புறம் தான் அதை 1951 அப்புறம் தானா தெரியல. ஜுடிஷியல் ரிவ்யூ நான் ஓப்பன் டு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்ற கான்செப்ட் எப்போ 73 தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ முன்னாடி கான்ஸ்டியூஷன் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். நம்ம என்ன எடுத்துக்கிறது யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த 73 நம்ம கேசவானந்த பாரதி வழக்குக்கு அப்புறம் தான் ஜுடிஷியல் ரிவ்யூ பண்றோம். அதாவது முதல் சட்ட திருத்தத்தை 9வது அட்டவணை. அப்ப அதுக்கு முன்னாடி இல்லைன்னு அர்த்தம். ஸோ இது என்ன மாதிரியான விஷயங்களுக்கு வராங்க அப்படின்றது தெரியல. அது தொடர்பான எல்லா வழக்குகளும் கொடுத்துருக்குறோம். வெயிட் பண்ணி பார்ப்போம் டிஎன்பிசி என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க. நார்டிக்ஸ் இந்தோ ஆரியன்ஸ் ஆர் த லாஸ்ட் இமிகிரண்ட்ஸ் இன்டு இந்தியா. The group was next to come to India after Negritas. This group have come into India between 2000 and 1500 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை நான் ஒரே பாயிண்ட் சொல்லி முடிச்சிடுறேன். இந்தோ ஆரியன் ஆர் த லாஸ்ட் இமிகிரண்ட் டு த இந்தியா அப்படிங்கிறது கிடையாது. அபவுட் த நார்டிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு கீழே பாருங்க, நார்டிக்ஸ் குறித்திய கூற்றுகள்ல இது உண்மையான கூற்றுன்னு கேட்டுட்டு இந்தோ ஆரியர்கள் இந்தியாவில் கடைசி வந்து குடியேறியவர்கள் சொன்ன தவறு. அப்ப இது ஒண்ணு தப்புனாலே மூணுமே தப்பு, 2 3 தான் சரி. இதுக்கான ப்ரூஃப் பார்த்துடலாமா? நம்ம ஜாகிரபி கிளாஸ்ல எடுத்திருக்கிறோம். 1931 மக்கள் தொகை கணக்கெடுப்புல பிஎஸ் குஹா ரேஷியல் கிளாசிபிகேஷன் மொத்தம் 6ஆ பிரிக்கிறார். இது வந்து நம்ம மஜித் ஹுசைன் புக்லேயே இருக்குது. நான் அதை தான் அப்படியே எடுத்து கொடுத்துருக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா நெக்ரிட்டாஸ், ப்ரோ ஆஸ்ட்ரலாய்ட்ஸ், த மங்கலாய்ட்ஸ், தொண்டை கட்டணம் சரியா ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியல, மூக்கு அடைச்சிட்டு இருக்குது. மங்கலாய்டுகள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். மெடிட்டேரியன்ஸ், பேலியோ மெடிட்டேரியன்ஸ் அண்ட் மெடிட்டேரியன்ஸ், ஓரியன்டல் மெடிட்டேரியன்ஸ். கடைசியா பாருங்க நார்டிக்ஸ். They are the last of the racial group that came to India. ஒரே வார்த்தை முடிச்சிட்டாங்க. யாரு? நார்டிக்ஸ் தான் கடைசியா வந்தாங்க. அப்ப இந்தோ ஆரியன் கிடையாது. அப்படியே போனீங்கன்னா ஒண்ணு தப்பு. இந்தோ ஆரியன்ஸ் ஆர் தி லாஸ்ட் இமிகிரண்ட் டு இந்தியா? நோ, நார்டிக்ஸ் தான் கரெக்ட். அப்ப ஒண்ணு தப்பு அப்படின்னா ஆன்சர் 2 3 சரி, முடிஞ்சு போச்சு. இது நம்ம மஜித் ஹுசைன் புக். தமிழ்நாட்டில் முக்கிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆற்றல் வளம் காற்றாலை. புதுப்பிக்கத்தக்க நிலக்கரி, எண்ணெய், அணுசக்தி இதெல்லாம் புதுப்பிக்க இயலாதது. ஒரு வாட்டி யூஸ் பண்ணா முடிஞ்சிடும். ஆனா இந்த காற்று வந்து திரும்ப நம்ம கடைசி யூஸ் பண்ணிட்டே இருப்போம். 35வது கேள்விக்கான பதில பாருங்க. தமிழ்நாடு இதெல்லாம் முதல் இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா காற்றாலை மின் உற்பத்தியில முதல் இடத்துல இருக்கு. இதுலயும் இருக்குது, அணுமின்ல சூரிய சக்தியிலும் இருக்குது. ஆனா கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எது மீண்டும் பயன்படுத்தக்கூடியது ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ்ன்னு கேட்டா இதுதான். அடுத்ததாக இந்த கோயம்புத்தூர், தென்னிந்தியாவின் மான்செஸ்டர், பண்பாட்டு தலைநகரம், 2 மாத்தி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆன்சர் 2 கேட்டிருக்கான், தவறான என்ன கேட்டிருக்கிறான், 3 4 சரி. இதுக்கான ப்ரூஃப் தென்னிந்தியாவோட மான்செஸ்டர் நம்ம வந்து கோயம்புத்தூர்னு எடுத்திருப்போம். இதை தாண்டி கிளாஸ் நடத்தும் போதே நம்ம விவசாயத்தை பத்தி நடத்தும் போதே நடத்திருப்போம். நம்ம மதுரையை பத்தி எடுத்திருக்க மாட்டோம். பண்பாடு தலைநகரம்னு டைரக்டா சொல்லி நடத்திருக்க மாட்டோம்.
முக்கியமான தமிழ் சங்கம் நடந்தது அப்படிலாம் பேசியிருப்போம். அப்போ அதை வச்சு நம்ம இன்டெரக்டாக ஆன்சர் பண்ணிக்கலாம். இல்லைனா கூட நாமக்கல் நம்ம கிளாஸ் எடுக்கும்போது நடத்திருக்கோம். இந்தியாவிலே முட்டை நகரம் எது? நாமக்கல்லாம் கிடையாது, ஆந்திரா தான் முட்டைக்கு பெயர் போனது. நம்பர் 1 ஆந்திரா தான். அப்படி சொல்லிட்டு இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஆந்திரா தான் முதலிடம், தமிழ்நாட்டில் நாமக்கல் தான் முதலிடம் நடத்திருப்போம். அதே போல தஞ்சை நெல் உற்பத்தியில இந்தியாவிலே மேற்கு வங்கம் தான் முதலிடம், மேற்கு வங்கத்துல கல்கத்தா, தமிழ்நாடு அதிகமா இருக்குது, தமிழ்நாட்டில் அதிகமானது தஞ்சாவூர்னு எடுத்திருப்போம். ஸோ அதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது 37வது கேள்வி. உத்தரமேரூர் கல்வெட்டு முதலாம் பராந்தகன், இது வந்து சரி. முதலாம் பராந்தகன் இது சரியா வரும். எது சரியானதுன்னு கேட்டிருக்கிறாங்க. 4 கண்டிப்பா சரி. இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான். அடுத்தது பாருங்க, இது கண்டிப்பா வர வாய்ப்பு இல்லை. 3 ரெண்டுத்துலயுமே கொடுத்துருக்கோம். அப்போ 3 சரிதான். 3 பத்தி நம்ம யோசிக்கவே தேவையில்லை. 2 சரியா? திருமுக்கூடல் கல்வெட்டு வீர ராஜேந்திரா அப்படின்றது நம்ம ஃப்ளூக்ல தான் போட முடியும். இதுவும் சரி. ஸோ ஆன்சர் 2, 3, 4. ஸோ உத்தரமேரூர் கல்வெட்டு அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்றோம்? முதலாம் பராந்தகன், முதலாம் பராந்தகர் உத்தரமேரூர் கல்வெட்டு தேர்தலை பத்தி, கிராம சபா, உள்ளாட்சி தேர்தல், நீதி அமைப்பு பத்தி விவரிக்குது. மெட்ராஸ் ஒத்துழையாமை இயக்கம் எதிர்ப்பு நீதி கட்சி, இது நம்ம நீதி கட்சியை பத்தி நம்ம வழக்கமா எடுக்கிறது தான். நல்லா கவனிங்க. நீதி கட்சியினரும் சுயராஜ்ய அங்கத்தினரும் லிபரல் கட்சியினரும் கிளாபத் இயக்கத்தை ஆதரிக்கவில்லை. கிளாபத்தையே இயக்கல, அவங்க ஆதரிக்கல கிளாபத் இயக்கத்தையே நீதி கட்சி. அப்ப அடுத்தது காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை துவக்கினார், ஆனால் நீதி கட்சியினர் ஒத்துழையாமை இயக்கத்தை மறுத்துவிட்டனர். இது மட்டும் கிடையாது, சைமன் கமிஷனை எதிர்ப்பு தெரிவிக்கும் போது சைமன் கமிஷனுக்கு வரவேற்பு கொடுத்திருப்பாங்க. அதனாலதான் அந்த காலகட்டத்தில் இருந்த முக்கியமான அமைச்சரை அப்ப இருந்த முதலமைச்சர் நீக்கியே இருப்பார். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா கிளாஸ்ல எடுத்திருப்போம். நீக்கி இருப்பார்ன்றதை தாண்டி தப்பா சொல்லிட்டேன். முதலமைச்சர் வரவேற்பு கொடுத்தாரு, சுப்பராயன் வரவேற்பு கொடுத்தாருன்னு சொல்லி 2 அமைச்சர்கள் பதவி விலகி இருப்பாங்க. 2 அமைச்சர்கள் பதவி விலகி இருப்பாங்க. நம்ம கிளாஸ்ல எடுத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் கிராமப்புறங்கள்ல வாழும் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு கிராம வாழ்விட மேம்பாட்டு திட்டத்தின் முதன்மை திட்டமாக அறிமுகப்படுத்தியுள்ளது. 2மே சரி, 2மே சரியான விளக்கம் தான். இதை பொறுத்தவரையில நம்ம டைரக்டா ப்ரூஃப் கிடையாது. கான்செப்டா நம்ம சொல்றது எப்போ என்ன சொல்லியிருக்கிறோம்? தமிழ்நாடு அரசு இந்திய அரசு பத்தி ஒரு திட்டம் கொடுத்து அதுக்கு பாசிட்டிவா அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம தாராளமா அது 2ம் சரின்னு தான் போடணும், மாத்தி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். இப்ப அது ஒரு உதாரணம், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். இது மூலமா மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலும் 5 ஆண்டுகள்ல போதுமான நிதி ஆதாரங்களை ஒதுக்கி உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துறது. இதே மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது. அப்போ கிராம வாழ்விட மேம்பாட்டு திட்டம் முதன்மையான திட்டம் தான். அதை வச்சு என்ன பண்ணுது? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புற மக்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படுது. அப்போ 2மே சரி. இதெல்லாம் நான் வழக்கமா சொல்றதுதான், திரும்ப திரும்ப சொல்றேன். உங்களுக்கு இப்ப புரியாது. நீங்க ஒரு எக்ஸாம் எழுதும் போது அது உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது நாம படிச்சு புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம படிச்சது எல்லாம் பக்காவா படிச்சிருக்கோம், ரிவிஷன் பண்ணிருக்கோம், டெஸ்ட் போட்டு பார்த்துருக்கோம், ஓகே போறோம். நம்ம படிச்சது வந்தோன்னா ஆன்சர் பண்ணிடுவோம், படிச்சது வரலன்னா படிச்சதெல்லாம் வச்சு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணணும், அவ்வளவுதான். 40வது கேள்வி. பெண்கள் பங்களிப்பு இல்லாமல் ஒரு நாடோ அல்லது ஒரு சமூகமோ, குடும்பம், நாடு, இந்த உலகம் வளர்ச்சிக்கு அடைவதை திறமை மற்றும் அறிவினை பெண் வெளிப்படுத்துவர். பாலின வேறுபாட்டினை நாம் களைந்து குடும்பம், நாடு, இந்த உலகம் வளர்ச்சி அடைவதற்கு திறமை மற்றும் அறிவினை பெண்கள் வெளிப்படுத்துவர். இதெல்லாம் யார் சொல்லியிருக்காருன்னா கோஃபி அன்னான் சொல்லியிருக்கிறார். ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது பாலின வேறுபாட்டை குறைப்பதற்கான முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்றதான் இதுக்கான மீனிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோஃபி அன்னான் இவர் இந்த காலம் 1997 to 2004 அந்த காலத்தில் ஐநா சபையினுடைய பொதுச் செயலராக இருந்தவர். அந்த காலகட்டத்தில் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம சர்வ சிக்ஷா அபியானம் ஆகட்டும், அதே போல் சக்ஷார் பாரத் திட்டம் ஆகட்டும், இது எல்லாமே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள், இந்த ஜெண்டர் கேப் இருக்கு பாருங்க, பாலின சமத்துவத்தில் குறைபாடு இருக்குது, அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்களுக்கு கல்வி கொடுக்கணும், வேலை வாய்ப்பை கொடுக்கணும், அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக அரசாங்கம் நிறைய திட்டங்களை உருவாக்கணும். இந்த மாதிரி திட்டங்கள் நம்ம படிச்சிருந்தோம்னா அதுக்கு ஆன்சர் ஈஸியாக பண்ண முடியும். அதை படித்து புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ண முடியும். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்பது சமூக நீதியின் ஒரு மூலக்கல்லாகும். பணிபுரியும் பெண்கள் விடுதிகள், குழந்தை பராமரிப்பு மையம், பெண்கள் தொடர்பான திறன் மேம்பாட்டு திட்டங்கள் போன்றவை பணித்தொகுதியில் பெண்களின் பங்களிப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. பொருளாதாரத்தில் பெண்கள் பங்கேற்பதற்கான தடையை நீக்கி அரசாங்கம் மிகவும் உள்ளடக்கிய மற்றும் துடிப்பான தொழிலாளர்களை உருவாக்கி வருகிறது. 2மே சரியான விளக்கம். இதுக்கு நம்ம நிறைய திட்டங்களை உதாரணம் சொல்ல முடியும். தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்களை ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மிஷன் சக்தி.
ஸோ இந்த மிஷன் சக்தியினுடைய குறிக்கோள்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் சிறுமிகளை பராமரித்தல், பாதுகாத்தல், கடினமான சூழ்நிலையில் பெண்களை எப்படி உதவுறது, அவங்களுக்கு தகவலை கொடுத்து அவங்களை வந்து பாதுகாக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னா சமர்த்தா, பெண்கள் எம்பவர்மெண்ட், விமன் அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே வரும். இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சுகாதாரத்தை, அவங்களுக்கு வந்து பெண்கள் விடுதிகள், சகி நிவாஸ், தோழி விடுதிகள் உருவாக்குறது, தோழி ஹாஸ்டல்ஸ். ஸோ இது எல்லாமே அதில் தான் வரும். இது மூலமா என்ன பண்றாங்கன்னா பெண்களை வந்து மேம்படுத்துறாங்க, அவங்க வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறாங்க. சரிதானே? அப்போ இந்த திட்டங்கள்லாம் நம்ம படிச்சு புரிஞ்சு வச்சிருந்தோம்னா ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இன்டெரக்டான கொஸ்டின் தான். மாளவா பீடபூமி இன்னொரு அருமையான கேள்வி, நல்லா கவனிங்க. சூப்பரான கொஸ்டின். இது நம்ம அதாவது டேரக்டா நடத்தல, பட் நடத்துனதை வச்சு ஈஸியாக அடிக்க முடியும். கவனிங்க. இது சராசரியா இதுதான் கேட்டால் கண்டிப்பா கிடையாது. நம்ம கடைசியாக அதை பார்த்துக்கலாம். பீடபூமியின் பெரும்பாலான பகுதிகள் சாம்பல் மற்றும் அந்த துணை ஆறுகள் பாய்கின்றது சரி. மாளவா பீடபூமி தான் ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேசா இருக்குது சரி. எது சரியானதுன்னு கேட்கும் போது 2-3 தான். ஒன்று சேர்ந்தே வரலாம், அப்போ ஒன்று தப்புன்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒன்று சொல்றேன். கிழக்கு நோக்கி சரிந்துள்ளதா அப்படின்னு கேட்டோம்னா இந்த இமேஜ் பாருங்க. இதுதான் சாம்பல், இப்படிதான் பாயுது. சாம்பலுடைய துணை ஆறுகள் இங்கதான் பாயும். இதுதான் மாளவ பீடபூமி. அப்ப இது பாயுது, ரைட். அடுத்தது பாருங்க, பாயுது. இது கரெக்டா வந்து போச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா மாளவ பீடபூமி ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேஷ். இதுதான் மாளவா பீடபூமி. இது என்னது? மத்திய பிரதேசா, இது குஜராத்தா, இது ராஜஸ்தானா? அப்ப 3 சேர்ந்து தானே. அடுத்தது பாருங்க, இன்னும் தெளிவா இங்க பாத்தீங்கன்னா புரியும். மாளவா பிளேட்டிவ். ஸோ இந்த இடத்துல தான் வர்றது மாளவா பிளேட்டிவ், இது ஃபுல்லாவே. அப்ப இந்த மத்திய பிரதேச, இந்த பக்கம் குஜராத், மேல ராஜஸ்தான், 3 சேர்ந்தது. ஸோ இவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர். அதுக்கு நாம நதியையும் காட்டுறோம். இங்க மாளவா பீடபூமி காட்டணும், பக்கத்திலே பாருங்க சாம்பல் ஆறு ஓடுது, அதோட கிளை ஆறுகள் இப்படிதான் போகும். இது மெயினான நதி சாம்பல், அதோட துணை ஆறுகள் இன்னும் நிறைய துணை ஆறுகள் இருக்குது. ஸோ அவ்வளவுதான் அதுக்கான ஆன்சர். இதை தாண்டி இன்னொரு விஷயம், இப்ப வந்து மாளவா பீடபூமி இந்த இடத்துல இருக்கு, கரெக்டா? இது கிழக்கு நோக்கிலாம் சரிந்திருக்காது, மேற்கு நோக்கி தான், வடக்கு நோக்கி மேற்கு நோக்கி தான் இருந்திருக்கும். இவங்க கிழக்கு நோக்கின்னு கொடுத்துருக்குறாங்க, தப்பு தப்பு. அப்போ இதுல ஜிகேல 75ல 42. நல்லா புரிஞ்சுக்க, நம்ம கெமிஸ்ட்ரி எடுக்கல, ஹிஸ்டரி எடுக்கல, கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கல, இதெல்லாம் எடுக்காம இவ்வளவு கொஸ்டின்ஸ். இதுவும் நான் நடத்தினதுல ப்ரூஃபை காட்டி இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி போடுறான், அதெல்லாம் ப்ரூஃபாவே கொண்டு வரல. இதை தாண்டி +3 கொஸ்டின்ஸ் தமிழ்ல எங்கெங்க வந்திருக்குன்னு சொல்லட்டுமா? 1 ஜுடிஷியல் ரிவ்யூ, ரிவ்யூ பெட்டிஷன். மறுசீராய்வு, நீதி மறு ஆய்வுன்னு சொல்றது, இது நம்ம கான்ஸ்டிடியூஷன் கிளாஸ்ல வழக்கமா எடுத்தது. 2வது என்னன்னு பாத்தீங்கன்னா பார்ட்டர் சிஸ்டம், பண்ட மாற்று முறை. போய் செக் பண்ணி பாருங்க, எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் வீடியோல எடுத்திருப்போம், எக்கனாமிக்ஸ்ல பண்ட மாற்று முறை. 3வது வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் கிளாஸ் எடுத்திருப்போம், செக் பண்ணி பாருங்க. அவங்களுக்கு தமிழ் மட்டும் இல்லாம உருது போன்ற பல மொழிகளை கத்து வச்சிருப்பாங்க அப்படின்னு கிளாஸ் எடுத்துருக்கிறோம். ஸோ இது நமக்கு தமிழ்ல வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம நடத்துனதுல அப்படியே டைரக்டாகவும் நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிட்டதுல ஆன்சர் பண்ற விதமாகவும் வந்த கேள்விகள். இது குரூப் 2 2A ஒரு டஃப்பான எக்ஸாம், கடினமான தேர்வுல நம்ம நடத்துனது இவ்வளவு விஷயங்கள் வந்திருக்குது. இதையும் தாண்டி நிறைய இருக்குது. நம்ம ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி நம்மளுடைய படிச்ச திறமையெல்லாம் வச்சு ஆன்சர் பண்ற மாதிரியான கேள்விகள். ஸோ நீங்க கேட்ட ப்ரூஃப் இதுதான்ப்பா. இதை தாண்டி நீங்க அடுத்த வருஷத்துக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 படிக்கிறீங்களா, இல்ல மற்ற டிஎன்பிசி, பிஓ, டிஓ இந்த மாதிரி எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா நோட்டிபிகேஷன் வரும், எக்ஸாம் நடக்கும், நம்பிக்கையோட படிங்க. பட் நோட்டிபிகேஷன் வந்து எக்ஸாம் நடக்கிறது ஆஃப்டர் எலெக்ஷன் தான். 2026 ஜூன்ல இருந்து தேர்வுகளை நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எந்த தேர்வையும் எதிர்பார்க்க முடியாது. அப்ப படிக்க வேணாம்னு கிடையாது. 5 மாசம் டைம் இருக்குது, நீட்டா உட்காந்து இப்பல இருந்து என்ன பண்ணலாம், அதுல 5 2 மாசம் 7 மாசம் டைம் இருக்குது. நோட்ஸ் எடுத்து நீங்க படிக்கலாம். ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கவங்க தாராளமா கண்டினியூ பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம், நான் யாரையும் கம்பல் பண்ணல, இதுதான் பண்ணணும், மைண்ட் வாஷ்லாம் பண்ணல. உங்க விருப்பம் தான், நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் எடுத்துக்கோங்க. அதுதான் அதுக்கு நீங்க பொறுப்பு. கிளாஸுக்கு வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு விருப்பமா தான் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணி படிக்கலாம். இல்ல நீங்களா ஓனா வீட்டுல இருந்து படிக்கலாம். இல்ல பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் கட்டி இன்ஸ்டியூட்லயும் படிக்கலாம். அதுவும் உங்களுடைய கையில விட்டுற உங்களுடைய பொறுப்பு. நான் எடுக்கிறத சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னா நான் கிளாஸ் எடுக்கிறேன், அதை சொல்றேன். ஜிஎஸ்க்கான ஒரு ஃபவுண்டேஷன் கிளாஸ், டிஎன்பிசி குரூப் 1 2 4 மட்டும் இல்லாம எஸ்எஸ்சி, ரயில்வே, எஸ்ஐ, போலீஸ் மற்ற எல்லா போட்டி தேர்வுக்கும் டிஎன்பிசி நடத்துறது மட்டும் இல்லாம இந்தியா ஃபுல்லா எந்த எக்ஸாம் நடத்தினாலும் ஜிஎஸ்னு ஒரு கான்செப்ட் இருந்ததுன்னா, சிலபஸ்ல இருந்ததுன்னா இது கண்டிப்பா யூஸ் ஆகும்.
நம்ம ஹிஸ்ட்ரி அண்ட் கெமிஸ்ட்ரி இனிமேல் தான் எடுத்து அப்லோட் பண்ணணும், மற்றதெல்லாம் எடுத்து முடிச்சிருக்கிறோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பைலிங்குவலாக கிளாஸஸ் இருக்கும். இது லைவ் கிளாஸ் கிடையாது, ரெக்கார்டர் தான். லைவ் போட்டோம்னா சில பேரால் லைவ் பார்க்க முடியும், சில பேரால் பார்க்க முடியாது. பட் ரெக்கார்டர்னா யார் வேணாலும் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துக்கலாம். ஈவன் வந்து ஒர்க் பண்ணுறவங்க, பார்ட் டைம் படிக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபு, இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கிறவங்க, படிக்கிறவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வீடியோ அண்ட் பிடிஎஃப் மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். எப்போனா ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி மொபைல் ஆப்பில் மட்டும், அடுத்ததில் ஆஃப்லைனில் நீங்கள் பார்த்துக்கலாம். மற்றபடி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதோ, பிரிண்ட் அவுட் எடுக்கிறதோ, யாருக்காவது ஷேர் பண்ணுறதோ எதுவுமே செய்ய முடியாது. பிரைவசி பாலிசிலாம் வச்சிருக்கிறோம். முழுக்க நோட்ஸ் நானாக என் கைப்பட எடுத்தது, தமிழில் எடுத்து இங்கிலீஷில் எடுத்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கிறது. அதனால தான் நம்ம இந்த பிரைவசி பாலிசி ஃபாலோ பண்ணுறோம். இதுக்கான ஃபீஸ் 3500 ரூபா. இண்டிவிஜுவலாக, அதாவது பொதுவாக எல்லா சப்ஜெக்டும் ஜாயின் பண்ணிங்கன்னா ஜிஎஸ் கோர்ஸ் 3500, தனியாக ஒரு சப்ஜெக்ட் ஜாயின் பண்ணிங்கன்னா 7799. இதில் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துக்கோங்க. நம்பிக்கை, விருப்பம், இதில் நான் பாஸ் பண்ணுவேன்ற தைரியம் இருக்கிறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணி படிக்கலாம். கிளாஸ் உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்பில் தான் கிளாஸ் எடுக்கிறோம். இது ஆண்ட்ராய்டில், ஐஃபோனில், வெப்சைட்லையும் பார்க்க முடியும், உங்களுடைய பிசி லேப்டாப்லையும். இதுக்கான லிங்க் எல்லாமே வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா படிங்க, நல்லதே நடக்கும். ஸோ இந்த வீடியோ என்னைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நான் வெயிட் பண்ணி வச்சிருந்து போடுறேன், இந்த டேட்டில் வரணும்னு சொல்லிட்டு. விஜயதசமி ஆயுத பூஜை அன்னைக்கு வரும். ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல நாள். இன்னிலிருந்து கூட நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். படிக்கணும்னு விருப்பம் இருக்குன்னு நான் திரும்ப சொல்கிறேன். நான் எல்லாரையும் பொதுவாலாம் சொல்லலை, சும்மா மோட்டிவேஷன் பண்ணலை, மண்டை கடவுளெல்லாம் செய்கிற அந்த வேலையெல்லாம் எனக்கு பிடிக்காது. இன்னிலிருந்து படிக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னிலிருந்து ஆரம்பிச்ச கூட கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், படிக்க முடியும். ஏற்கனவே படித்தவங்களுக்கு நான் கண்டிப்பாக இதை சொல்லியே ஆகணும், என்னுடைய கடமை. சில பேர்லாம் போராடி கிட்ட வந்து விட்டுட்டு போகலாமான்னு முடிவு பண்ணுறீங்க. வேணாம், இவ்வளோ தூரம் போராடிட்டீங்க, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் தான். நல்ல நாள். ஸோ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நம்ம ஸ்கூல்லாம் சேர்க்கறது, காலேஜ் போகிற முக்கியமான பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே முதல்ல போய் ஆவே போட்டிருப்போம். ஸோ இந்த தினத்துலேருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள், ஆசையும் கூட. எல்லாருக்கும் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை இதெல்லாம் நல்வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.